கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். The Lord loves us. நாம் கடந்து போகிற எல்லா பாதைகளிலேயும் தம்முடைய ஜெயத்தையும் தம்முடைய ஆசீர்வாதத்தையும் தர அவர் கிருபையும் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். The Lord is gracious and having mercy to give his grace in all the paths we are being taken through. லூக்கா 18ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலிருந்து 43ஆம் வசனம் வரை நாம் வாசிக்க கேட்போம். Luke chapter 18 verses 35 to 43. பின்பு அவர் எரிகோவுக்கு சமீபமாய் வரும்போது ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இது என்ன என்று விசாரித்தான். நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். முன்னடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். அவன் கிட்ட வந்த போது அவர் அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ பார்வையடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே அவருக்கு பின் சென்றான். ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டு தேவனை புகழ்ந்தார்கள். And it came to pass that as he was come nigh unto Jericho, a certain blind man sat by the wayside begging, and hearing the multitude pass by, he asked what it meant. And they told him that Jesus of Nazareth passeth by. And he cried, saying, Jesus, thou son of David, have mercy on me. And they which went before rebuked him, that he should not hold his peace. But he cried so much the more, Thou son of David, have mercy on me. And Jesus stood and commanded him to be brought unto him. And when he was come near, he asked him, saying, What wilt thou that I shall do unto thee? And he said, Lord, that I may receive my sight. And Jesus said unto him, Receive thy sight, thy faith hath saved thee. And immediately he received his sight and followed him, glorifying God. And all the people, when they saw it, gave praise unto God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இதே சம்பவம் மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திலே கூட நாம் காணலாம். The same incident we can see in St. Mark chapter 10. இந்த குருடனுக்கு பெயர் பர்திமேயு என்று சொல்லி நாம் காண்கிறோம். The name of this blind man is called Bartimaeus. பிறவி குருடனாக இருந்தவன் எந்த நம்பிக்கைக்கும் ஏதுவில்லாத ஒரு நிர்பந்தமான நிலவரத்திலே காணப்பட்டுக் கொண்டிருந்தான். He who was a blind man right from his birth, he was in a pitiable situation. He could not do anything. தனக்கு முன்பதாக காணப்பட்டதான நிர்பந்தமான இருள் சூழ்ந்த நாட்களை எண்ணி திகைத்தவனாய் வேதனையோடு கூட தன்னுடைய நாட்களை அவன் கடத்தி கொண்டிருந்தான். He was counting the days of darkness in his life, and he was just passing his life as thus. குருடனாக இருந்தவன் பிச்சை எடுக்கிற ஒரு தொழிலை செய்ய வேண்டிய நிர்பந்தத்திற்கு அவன் தள்ளப்பட்டிருந்தான். He who was a blind man was put into a situation to beg. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. என்றாலும் குருடனாக இருந்த அவனுக்கு எந்த ஒரு காரியத்தை குறித்தும் தான் கேள்விப்படும்போது இது என்ன என்று சொல்லி கேட்டு விசாரிக்கக்கூடிய காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சை அவனுக்குள்ளே காணப்பட்டு கொண்டிருந்தது. Yet even though he was found as a blind man, he was having an earnest heart in his body, so that he wants to ask the thing which was happening surrounding him. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அவன் கேள்விப்பட ஆரம்பித்தான். He started to hear about the Lord Jesus Christ. அவர் குருடர்களுக்கு பார்வை அளிக்கிறார். He is giving the sight to the blind. சப்பானிகளை நடக்க பண்ணுகிறார். He is making the lame to walk. மரித்தோரை உயிரோடு கூட எழுப்புகிறார். He is rising the dead. செவிடருடைய காதுகளை திறக்கிறார். He is opening the ears of the deaf. பிசாசுகளை துரத்தி விடுதலை அளிக்கிறார். He is casting out the devils, and he is giving the deliverance. என்று இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் கேட்டபோது அதை குறித்து விசாரித்தபோது அவனுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் உண்டாயிற்று. When he was hearing about all these things, he got a happiness in his heart that he is having such a Jesus. இதுவரை எந்த நம்பிக்கைக்கும் ஏதுவில்லாத நிலவரத்தில் காணப்பட்டு கொண்டிருந்த அவனுக்குள்ளே ஒரு நம்பிக்கையின் ஒளி வீச ஆரம்பித்தது. And he was not having any hope in his life till that, but after hearing this, he got a hope in his heart. என்றாவது ஒரு நாள் இயேசு இந்த எரிகோ பட்டணத்துக்கு வருவார். And in one day this Jesus will come to the city of Jericho. அந்த சந்தர்ப்பத்தில் நானும் கூட
என்னுடைய கண்கள் பார்வை அடையும்படியாக அவரிடத்தில் கேட்டு நான் பெற்றுக்கொள்வேன். At that incident and situation, I will ask my Jesus to give my sight, என்னுடைய ஜீவியம் முழுமையாக மாறிவிடும். and my life will be made whole. என்னுடைய பிச்சை எடுக்கிற அந்த கேவலமான தொழிலிலிருந்து நான் விடுவிக்கப்பட்டு சமுதாயத்தில் தலைநிமிர்ந்து நடக்கத்தக்கதாக நல்ல ஒரு வேலையை நான் செய்வேன். I will be delivered out of my occupation of this business of begging, and I will be made as a good person in my society. இப்படியாக அவனுக்குள்ளே நம்பிக்கையினால் உண்டான ஒரு சந்தோஷம் காணப்பட்டு கொண்டிருந்தது. Likewise, he was having such a happiness because of his hope. நாம் வாசிக்க கேட்டது போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த பட்டணத்துக்கு வந்தார். As we have heard, Lord Jesus Christ visited that city. ஜனங்கள் நடந்து போகிற அந்த சந்தடியை அவன் கேட்டபோது இதென்ன என்று சொல்லி வழக்கம் போல அவன் விசாரித்தான். And he usually he was asking the people what is happening surrounding himself. He asked that day. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த வழியாக போகிறார் என்று சொல்லி அவன் அறிந்தபோது அவனுடைய இருதயம் படபடக்க ஆரம்பித்தது. When he was heard that Lord Jesus Christ is passing on his way, his heart was trembling. அவன் ஆண்டவரை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தான். He started crying unto the Lord. திரளான கூட்டம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சூழ்ந்திருக்கிறது. A great multitude was surrounding Jesus Christ. அந்த அவ்வளவு ஜனங்கள் இருக்கிறபடியால் அங்கே ஒரு பெரிய ஒரு சத்தம் உண்டாகி இருந்தது. And because of that crowd and the multitude, there was a very great sound. அந்த சந்தடியில் இவன் கூப்பிடுகிற அந்த சத்தத்தை ஆண்டவர் கேட்பதற்கு எந்த விதமான ஒரு வாய்ப்பும் இல்லாதிருந்தது. In the midst of such a noise, the Lord Jesus Christ cannot hear his voice. ஆனாலும் கூட தான் விடுதலை பெற்றுக் கொள்கிற நாள் இதுதான் என்பதை அவன் நிச்சயித்திருந்தபடியினால் விசுவாசத்தோடு கூட அவன் அவரை கூப்பிட ஆரம்பித்தான். But he was having a confirmation in his heart that that was the day of his deliverance. He started crying unto the Lord. இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி கூப்பிட ஆரம்பித்தான். He cried saying, Jesus, thou son of David, have mercy upon me. இதோ முன் செல்கிறவர்கள் அவனை அதட்ட ஆரம்பித்தார். And the people who were there, they started rebuking him. இப்படி நீ சத்தமிட்டு கூப்பிடுகிறபடினால் எந்த விதமான பிரயோஜனம் உனக்கு உண்டாக போகிறதில்லை. And because you are crying like this, you are not going to get any benefit. திரளான ஜனக்கூட்டத்தின் மத்தியில் அவர் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறார். He is in the midst of a great multitude. ஜனங்களுடைய இந்த பெரிய சத்தத்தின் மத்தியில் உன்னுடைய சத்தத்தை அவர் கேட்க வாய்ப்பு இல்லை. In the midst of the people's noise, he will not be able to hear your voice. ஆயால் சத்தமிடாதே, நீ அமைதியாக இரு என்று அவனை அதட்ட ஆரம்பித்தார். So do not make your voice to be louder, hold your peace. ஆனால் அந்த குருடனோ அமைதியாக இருக்கவில்லை. But that blind man did not stop crying. தனக்கு கிடைத்திருக்கின்ற ஒரே சந்தர்ப்பத்தை இழந்து போக அவன் ஆயத்தமாக இல்லை. He was not ready to lose his only one opportunity. ஆயால் தன்னுடைய சத்தத்தை அவன் உயர்த்துகிறான். Therefore he raised up his voice. இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி இன்னும் அதிகமாய் சத்தமாய் கூப்பிட ஆரம்பித்தான். He cried with a loud voice saying, Jesus, thou son of David, have mercy on me. ஆண்டவர் நின்றார். Jesus stood. அந்த சத்தம் ஆண்டவருடைய காதுகளில் போய் விழுந்தது. That voice came to the ears of Jesus. தன்னை தாவீதின் குமாரனே என்று அழைத்த அந்த சத்தத்தை கேட்டு அவர் நின்றார். And he stopped, and hearing the voice who called like this, that Jesus son of David. அந்த குருடனை தன்னருகே அழைத்துக் கொண்டு வரும்படியாக சொன்னார். He asked the people to take that beggar. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. குருடனாகிய பர்திமேயு அவன் பார்வையை பெற்றுக்கொண்டான். And that blind man Bartimaeus got his sight back. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இதெல்லாம் நாம் அடிக்கடி வாசித்திருக்கிற அறிந்திருக்கிற காரியங்கள். These are all the things that are very familiar to us. ஒருவேளை நாம் சொல்லலாம் சரீர பிரகாரமாக எனக்கு நல்ல கண்கள் இருக்கிறது என்று சொல்லலாம். Perhaps we may say like this that and physically I am having a good eye. ஆனால் நான் வேதத்தை நாம் படிக்கும்போது But when we read the word of God, ஆவிக்குரிய குருட்டுத்தன்மை குறித்து வேதம் நமக்கு போதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். we see that the word of God is teaching us about the spiritual blindness. ஒருவேளை புறம்பான நல்ல அழகிய கண்கள் நல்ல பார்வையுள்ள கண்கள் நமக்கு இருக்கலாம். Perhaps we may be having good beautiful eyes which will be having a good sight. ஆனால் உள்ளான மனிதனுடைய கண்கள் அது குருடாய் காணப்பட்டுக் கொண்டிருக்கலாம். But the inner man's eyes may be found as a blind one. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த மாலைவேளை நம்முடைய மத்தியில் கடந்து வந்திருக்கிறார். The Lord Jesus Christ had come down in our midst in this evening. ஒருவேளை நம்முடைய புறம்பான கண்கள் குருடாக இருந்தாலும் சரி, Perhaps even our physical eyes may be found as a blind one. புறம்பான சரீரத்தில் வியாதிகள் உண்டாயிருந்தாலும் சரி, Even though we have sickness in our physical body, அல்லாவிட்டால் உள்ளான மனுஷனுடைய கண்கள் குருடாக்கப்பட்ட நிலவரத்தில் இருந்தாலும் சரி, or otherwise even though our inner man's eyes are found as blind, நீ பார்வை அடைவாயாக என்று சொல்லக்கூடிய தேவன் நம்முடைய மத்தியில்
மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். The Lord who is able to command that let thou get the sight, he has come down in the கர்த்தர் ஒரு midst. நோக்கத்தோடு கூட அவருடைய சமூகத்துக்கு உன்னை கொண்டு வந்திருக்கிறார். The Lord has brought you with a particular purpose. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். The Lord is blessing you. உன்னுடைய சரீரத்தில் உள்ள வியாதிகளை கர்த்தர் நீக்குகிறார். The Lord is removing the sickness of your body. ஆவிக்குரிய பிரகாரம் உள்ளாயிருக்கிற குருட்டு தன்மைகள் யாவற்றையும் கர்த்தர் இன்றைக்கு அகற்றுகிறார். The Lord is removing all the spiritual blindness that are present in you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. வேதத்தில் சொல்லப்படுகிற அந்த ஆவிக்குரிய குருட்டுத்தன்மைகள் என்ன என்று நாம் சிறிது அதை குறித்து நாம் படிக்கிறது நன்மையாக இருக்கும். It will be good for us to study about the spiritual blindness that are depicted in the word of God. செப்பனியா 1 அதிகாரம் 17 வசனத்தை நாம் வாசிக்கும்போது, When we read Zephaniah chapter 1 verse 17, மனுஷர் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தபடியினால் அவர்களை குருடரை போல நான் நடக்கும்படியாக அவர்களை வருத்தப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். the Lord says that as the man did sin against me, I will make them to found as a blind one. மனுஷர் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியால் அவர்கள் குருடரை போல் நடக்கும்படி நான் அவர்களை வருத்தப்படுத்துவேன். And I will bring distress upon men, that they shall walk like blind men, because they have sinned against the Lord, and their blood shall be poured out as dust, and their flesh as dung. கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தபடியினால், And as the men did sin against the Lord, அவர்களை குருடரை போல நடக்கும்படியாக நான் அவர்களை வருத்தப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். the Lord says that I will make them to walk as a blind. நம்முடைய ஜீவியத்தில் பாவம் காணப்படும்போது, When there is a sin in our life, அவருடைய பரிசுத்த இரத்தத்தால் கழுவி சுத்திகரிக்கப்படாத பாவங்கள் இன்னும் உடைய ஜீவியத்தில் காணப்படுமேயானால், if you are having sins in your life which are not sanctified by His holy blood, ஒருவேளை புறம்பான நல்ல அழகிய கண்கள் இருக்கலாம், perhaps you may be having a very good beautiful eyes, எனக்கு நல்ல பார்வை இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம், perhaps you may say that you are having a good sight, ஆனால் தேவனுடைய பார்வையில் நீ ஒரு குருடனாக இருக்கிறாய். but in the sight of God you are a blind. குருடன் தன்னுடைய வழியை அறிந்து போக முடியாதவன், வழிதப்பி எளிதாக வழிதப்பி செல்லக்கூடியவன். And blind man, he can easily slip out of his way. உள்ளான மனுஷன் குருடனாக இருக்கும்போது சத்தியத்தில் நடவாதபடி வழிதப்பி நாம் எளிதாய் செல்லக்கூடியதாக இருக்கும். Whenever a man is found as a blind one, we will be going away from the path of the doctrine. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இப்படியாக பாவம் செய்கிறவர்கள் தேவனுடைய பார்வையில் குருடராய் காணப்படுகிறார். Likewise, the people who are doing sin, they are found as a blind in the sight of God. அது மாத்திரமல்ல, மத்தேயு 23 அதிகாரத்தை எடுத்து நாம் வாசிக்கும்போது, Not only that, Gospel according to St. Matthew chapter 23, when we read, மாய்மாலமான ஜீவியம் செய்கிறவர்கள் குருடர்கள் என்று கர்த்தர் அழைக்கிறார். and the Lord is calling the people who are doing the life for the sake of the people, they are being called as the blind. பரிசேயர், வேதபாரகர் இவர்களை பார்த்து ஆண்டவர் குருடரே என்று சொல்லி அழைத்தார். The Lord is calling the Pharisees as the blind. மத்தேயு 23 அதிகாரம் 16 வசனத்தையும் 24 வசனத்தையும் நாம் வாசிக்கும்போது, Matthew chapter 23 verses 16 and 24. குருடரான வழிகாட்டிகளே என்று சொல்லி அவர்களை அழைக்கிறார். And the Lord is calling them as a blind one who are leading the people. ஏனென்றால் ஒரு மனுஷனை ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்தும்படியாய் அவர்கள் பூமியை சுற்றி அவர்கள் திரிகிறார்கள், சமுத்திரத்தை கடந்து போகிறார்கள். Because they are surrounding the seas and they are crossing many things for the people to be saved. அவன் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு After he is being saved, அவனை தங்களிலும் இரட்டிப்பாய் நரகத்தின் மகனாக்குகிறார்கள் என்று 15 வசனத்திலே வாசிக்கிறோம். in the 15th verse we read that they are making him to be found as a double portion of his part to be taken part in the hell. இவர்கள் நரகத்தின் மகனாகத்தான் இவர்கள் இருக்கிறார்கள். They are found as the sons of hell. ஏனென்றால் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு ரட்சிக்கப்பட்டவர்கள் இவர்களை பார்க்கலும் இரட்டிப்பான நரகத்தின் மகனாக்குகிறார்கள் என்று சொல்லப்படும் போது இவர்களும் நரகத்தின் மகனாகத்தான் இருக்கிறார்கள். And they are found as the sons of hell because after the people are being saved, they are making them to be found as like that. ஆனால் கையிலே வேதத்தை எடுத்துக்கொள்கிறார்கள், But they are taking the word of God in their hands, சமுத்திரத்தையும் பூமியும் சுற்றி வருகிறார்கள். and they are crossing the seas and the land. பல அயல் நாடுகளுக்கு ஆண்டவரை பற்றி அறிவிக்கும்படியாக நாங்கள் செல்லுகிறோம் என்று இப்படியாக போய் வருகிறது உண்டு. And they are saying that they are going, taking the word of God and they are going to the foreign nations. ரட்சிப்புக்குள்ளாக அநேகரை வழி நடத்துகிறது உண்டு. And they are taking the people to the path of the salvation. ஆனால் அவர்கள் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு, But after they are being saved, அவர்களை இன்னும் சத்தியத்துக்குள்ளாக அவர்கள் வளர்ந்து போகும்படியாக உதவி செய்ய முடியாதபடி தங்களுடைய பொல்லாத ஜீவித்துக்குள்ளாகவே அவர்களை வழிநடத்தக்கூடியவர்களாய் காணப்படுகிறார்கள். they are able to lead the people in the midst of the wickedness in which they are.
பார்வைக்கு நீண்ட நேரம் ஜெபம் செய்கிறவர்களை போல காணப்படுகிறார்கள். And they are like the people doing a long prayer life for the sight. ஆனால் விதவையின் வீடுகளை பட்சிக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். But they are capturing the houses of the widows. ஆண்டவர் இன்னும் சொல்கிறார், நீங்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளை போல காணப்படுகிறீர்கள். The Lord yet says that you are found like the whited sepulchre. அந்த கல்லறையை பார்க்கும்போது புறம்பே அழகாகத்தான் இருக்கிறது. That sepulchre is found as a beautiful one in the outwardly. ஆனால் உள்ளேயோ மரித்தவர்களுடைய எலும்புகளினாலும் அசுத்தங்களினாலும் அது நிரம்பி இருக்கிறது. But inside it was filled with the filthiness. அப்படி நீங்கள் மனுஷருக்கு முன்பதாக உங்களை நீதிமான்களாக நீங்கள் காட்டிக் கொள்கிறீர்கள். Likewise you are showing yourself as righteous to the people. உள்ளத்திலேயோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிரம்பி இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் அவர்களை பார்த்து சொன்னார். The Lord says unto them that in your heart you are filled with wickedness and iniquities. மாய்மாலமான ஜீவியம். And it is a life which is for the sake. உள்ளே ஒரு ஜீவியம், வெளியே ஒரு ஜீவியம். Inside one life and outside another life. வெளியே நல்லவர்களைப் போல நடிக்கிற ஒரு ஜீவியம். At the outset they are acting that they are good. நீதிமான்களைப் போல தங்களை காட்டிக் கொள்ளுகிற ஒரு ஜீவியம். And they are showing themselves as righteous. ஆனால் இருதயத்திலோ அசுத்தத்தினால் அவைகள் நிரம்பி இருக்கிறது. But their hearts are filled with filthiness. எல்லா அருவருப்புகளும் அங்கே காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. All types of abominations are found inside it. பார்வைக்கு நீண்ட நேர ஜெபம். And for the sight they are praying for a long time. விதவையின் வீடுகளை நீ பட்சித்துக் கொண்டிருக்கிறார். But you are capturing the houses of widows. கர்த்தர் அவர்களை பார்த்து மாய்மாலக்காரரே, குருடரே, குருடருக்கு வழிகாட்டிகளே, மதிகேடரே என்று சொல்லி அழைக்கிறார். And the Lord is calling you as a fool one and you are the blind guides. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. சகோதரனே, சகோதரியே, Brother, sister, நம்முடைய ஜீவியத்தை ஒன்று கூட கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஆராய்ந்து பார்ப்போமா? let us analyze our life in the presence of God. ஒருவேளை நாம் மாய்மாலக்காரர்களாய் காணப்படுகிறோம். Perhaps we may be found as a people who are doing the life for the sake. நம்முடைய வஸ்திரங்கள் வெண்மையாக இருக்கிறது. And our dresses are found white. ஆனால் நம்முடைய உள்ளான நிலவரம் எப்படிப்பட்டதாய் காணப்பட்டுக் But கொண்டிருக்கிறது? what is our inner situation? அவருடைய பரிசுத்த இரத்தத்தால் பாவங்களால் கழுவப்பட்டவருடைய பிள்ளைகளாய் நாம் ஜீவிக்கிறோமா? Are we living as the children of God, being sanctified by His holy blood? மனுஷருக்கு உண்மையாக ஒருவேளை நீ நடிக்கலாம். Perhaps you may be acting before your men. ஆனால் தேவனுடைய கண்களுக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. But there is no creation that is hidden in the sight of God. எல்லாம் அவருடைய கண்களுக்கு உண்மையாக நிர்வாணமாகி வெளியரங்கமாக இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியதாக இருக்கிறது. Everything is found as naked and outward things before the sight of the Lord. We should have to give account unto Him. ஒருவேளை மாய்மாலமான ஜீவியத்துக்கு இடம் கொடுத்து கர்த்தருடைய பார்வையில் நான் குருடனாய் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறேனோ? Perhaps I may be surrendering myself to lead a life such that and I may be found as a blind in the sight of God. மூன்றாவதாக பரிசுத்த பேதுரு தன்னுடைய நிருபத்திலே எழுதும்போது, Thirdly, when Saint Peter is writing in his book, 2 பேதுரு 1 அதிகாரம் 8-9 வசனங்களை நாம் வாசிக்கும்போது, when we read 2 Peter chapter 1 verses 8 and 9, அங்கே கனியற்ற ஜீவியம் உள்ளவர்களை பார்த்து பேதுரு இப்படியாக சொல்லுகிறார். there Saint Peter is talking to the people who are not having the fruits in them. கண் சொருகி போன குருடர்கள் என்று அவர்களை அழைக்கிறார். And he is calling them as a blind without the eyes. ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், We are being saved ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம், and we have been baptized பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றிருக்கிறோம். and we have been anointed in the Holy Ghost. லூக்கா 3 அதிகாரத்தில் வாசிக்கிறவர மனம் திரும்புதலின் கனிகள் நமக்குள்ளே காணப்படுகிறதில்லை. But as we read in the Luke chapter 3, we do not have the fruits of the salvation. கலாத்தியர் 5 அதிகாரம் 22-23 வசனங்களில் வாசிக்கிறதோட ஆவியின் கனிகள் நம்முடைய ஜீவியத்தில் காணப்படுகிறதில்லை. As we read in the Galatians chapter 5 verses 22 and 23, we do not have the spiritual fruits. கனிகளாகிய அந்த ஸ்வாவங்களில் வளருகிற அது நிலைத்திருக்கிற அனுபவத்தை நாம் நஷ்டப்படுத்தி இருக்கிறோம். We have lost the experience of giving fruits. இவர்களை பார்த்து தேவனுடைய வசனம் சொல்கிறது, கண் சொருகி போன குருடர். The word of God is us calling these people that they are blind. ரட்சிக்கப்பட்டு 10 வருடங்கள் ஆகிறது. And you have been saved before 10 years. அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு 8 வருடங்கள் ஆகிறது. It had been passed about 8 years after you have been anointed. இன்னும் அதே கோப சுபாவம் காணப்பட்டு And கொண்டிருக்கிறது. you are having the same anger, இன்னும் அதே கசப்பு, the same bitterness, இன்னும் அதே பொறாமைகள், the same jealousy, இன்னும் அந்த பெருமையின் எண்ணங்களை மேற்கொள்ள முடியாது இருக்கிற நிலவரம். the same pride you are having in your heart. கர்த்தர் நமக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தந்ததின் நோக்கம் என்ன? What is the purpose? The Lord has given the anointing of the Holy Ghost. பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது இப்படியாக சொல்லுகிறார். When Saint Paul is writing to the Corinthians, he is saying like ஆவியா this: இருக்கிற கர்த்தரால் தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம் என்று சொல்லுகிறார். By the Spirit of God we have been transfigured and we are being transfigured. அபிஷேகமாகிய தேவன்பினால் நிரப்பப்பட்டிருக்கிற நாம் ஒவ்வொரு நாளும் அந்த அன்பின் கனிகளை நம்முடைய ஜீவியத்தில் வெளிப்படுத்த வேண்டியவர்களாய், அந்த அன்பின் கனிகளில் வளருகிறவர்களாய், நிலைத்திருக்கிறவர்களாய் காணப்பட அவர் எதிர்பார்க்கிறார். We who have been filled with the Spirit of God, he is expecting that we should have to give the fruits and we should have to be confirmed in himself. ஆனால் கனிகளற்ற ஜீவியம் நமக்குள்ளே காணப்படும் போது, But if we do not have the experience of giving fruits, அன்றைக்கு அந்த அத்திமரத்தை சபித்த ஆண்டவர், the Lord who hath cursed the fig tree on the day, அவன் ஆண்டவர் சபித்தபோது அது வேரோடு கூட பட்டு போயிற்று என்று நாம் வாசிக்கிறோம். we find that when the Lord God cursed
the tree, it had been கர்த்தர் destroyed. உன்னோடு கூட பேசிக் The கொண்டிருக்கிறார். Lord is talking with you. நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய். You have been saved. ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறாய். You have been baptized. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறாய். You have been baptized of the Holy Ghost. ஆனால் ஆவியானவருடைய கரங்களில் உன்னை களிமண்ணை போல ஒப்புக்கொடுத்து அவருடைய சுபாவங்களை கட்டி எழுப்பப்படும்படியாய் ஒப்புக்கொடுக்கிறதில்லை. But you are not surrendering yourself as a clay unto the potter, but you are not surrendering. ஆவியானவர் உன்னை குறித்து துக்கப்படுகிறார். The Spirit of God is grieving மற்றவர்களை concerning you. மன்னிக்க உனக்கு மனதில்லை. You do not have the mind to forgive அன்றைக்கு others. உனக்கு விரோதமாய் பேசின சொன்ன வார்த்தை இன்றைக்கு உன்னுடைய மனதில் நீ வைத்துக் கொண்டிருக்கிறாய். You are having the same word which have been spoken against you in your heart even today. அவர்களுக்கு மன்னிக்க உனக்கு மனதில்லை. You do not have mind to forgive அவர் them. மேல் உள்ள கசப்பு இன்னும் உன்னை விட்டு நீங்கவில்லை. The bitterness which you have is not able to go out from you. பரிசுத்தாவின் அபிஷேகமாகிய தம்முடைய அன்பை கர்த்தர் நம்முடைய இருதயத்தில் ஊற்றினதே காரணம். The reason the Spirit of God is being poured in your heart. அவருடைய திவ்ய சுபாவத்துக்குரியவர்களாய் நீங்கள் நானும் காணப்படும்படியாக. You and I should be inside His divine character. அவருடைய மன்னிக்கிற சுபாவத்தை வெளிப்படுத்தும்படியாக. We should have to reveal His character of forgiveness. அவருடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாக. We should have to reveal His character of அவருடைய love. இரக்கத்தை வெளிப்படுத்தும்படியாக. We should have to reveal His mercy. பரிசுத்தாவின் அபிஷேகமாகிய அந்த தேவன்பினால் நம்முடைய இருதயங்களை கர்த்தர் நிரப்பினார். The Lord has filled us with the love of God through the Spirit of God. அபிஷேகப்பட்ட சகோதரனே சகோதரியே, Beloved brother and sister who have been anointed, உன்னுடைய இருதயம் தேவன்பினாலே நிரம்பி இருக்கிறதா? as are your hearts are being filled with the love of God. ஒவ்வொரு நாளும் அவருடைய திவ்ய சுபாவத்திலே வளர்ந்து கொண்டிருக்கிறாயா? Each and every day are you being growing in the love of God? நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் வளரும்படியா நாம் எவ்வளவா எதிர்பார்க்கிறோம்? And how much we are expecting that our children should grow each and every day. 10 வயது என்றால் அதற்குரிய வளர்ச்சி நம்முடைய பிள்ளைகளுக்கு காணப்பட வேண்டும் என்று நாம் வாஞ்சிக்கிறோமே. We are having a desire that our children should attain the growth at the age of 10. ஆனால் சரீர பிரகாரமான அந்த வளர்ச்சி நம்முடைய பிள்ளைகளிடத்தில் நாம் காணாதிருக்கும்போது எவ்வளவு நாம் துக்கப்படுகிறோம். But if we are not getting the proper growth at the proper age, we are being grieved. ஆண்டவர் உன்னை என்னையும் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். The Lord hath anointed you and I. தம்முடைய அன்பினால் நம்மை நிரப்பி இருக்கிறார். The Lord hath filled with His love. நம்மை ஆலயங்களாக கொண்டு நமக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். He hath changed us as a temple of God and He is dwelling அவர் inside நம்மை us. ஒருபோதும் பலவந்தம் பண்ண மாட்டார். He will never compel us. உயவனுடைய கரத்தில் இருக்கிற களிமண்ணை போல அவருடைய கரத்தில் நாம் அமர்ந்திருக்கும் போது When we sit upon as the clay in the hands of the potter, அவர் உங்களையும் என்னையும் அனுதினமும் தம்முடைய சாயலில் உருவாக்கி எடுக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். He is faithful to form and create you and I. அப்படியாக நாம் ஒப்புக்கொடாவிட்டால், If we do not surrender as அவருடைய such, சித்தத்துக்கு நாம் நம்மை ஒப்புக்கொடுக்க தவறும்போது, when we fail to submit ourselves according to His will, நம்முடைய சுய சித்தத்தின்படி நம்முடைய நீதி நியாயத்தின்படி நாம் பேசிக்கொண்டு நடக்கும்போது, when we lead our life according to our own vision will, கர்த்தர் நம்மை உருவாக்கி எடுக்க முடியாது. the Lord will not be able to create us. நாம் ஜீவித்துக்குரியவர்களாய் நாம் காணப்பட முடியாது. We will not be able to give the fruitful life. கர்த்தருடைய பார்வையில் நாம் கண் சொருகி போன குருடராகவே காணப்படுவோம். We will be found as a blind people in the sight of God. இப்படியாக வேதமானது ஆவிக்குரிய குருட்டுத்தன்மைகளாக இந்த 3 காரியங்களை நமக்கு முன்பாக எடுத்து வைக்கிறது. And the word of God is keeping 3 types of spiritual blindness before us. ஒன்று, பாவமான ஜீவியம் இருக்கும்போது கர்த்தருடைய பார்வையில் நாம் குருடராய் இருக்கிறோம். First thing, when we are having sinful life, we are found as a blind in the sight of God. மாய்மாலக்காரராய் நாம் ஜீவிக்கும்போது நாம் தேவனுடைய பார்வையில் குருடராய் காணப்படுகிறோம். When we are leading a fameable life in the sight of the people, we are found as a blind in the sight of God. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்றிருந்தாலும் கனியற்ற ஜீவியமுடையவர்களாய் காணப்படும்போது கண் சொருகி போன குருடராய் நாம் காணப்படுகிறோம். Even though we are saved and baptized in the anointed with the Holy Ghost, and we are found as a blind in the sight of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. சகோதரனே சகோதரியே, Brother, sister, இதோ இயேசு எரிகோவுக்கு வந்திருக்கிறார். behold, the Jesus had come to the city of Jericho. ஆண்டவர் நாகர்கோயிலுக்கு வந்திருக்கிறார். The Lord has come to this Nagarkoil. இதோ பரிதேயு இந்த சத்தத்தை கேட்டு இங்கே என்ன நடக்கிறது என்று சொல்லி அவன் விசாரிக்கிறான். Bartimaeus is asking and inquiring the people what is happening surrounding him. ஜனங்கள் திரளாய் நடந்து போகிற சத்தத்தை கேட்கிறேன். And I am hearing the multitude are walking around him. இங்கே என்ன நடக்கிறது? What is happening here? இதோ இயேசு வந்திருக்கிறார். Behold, Jesus has come. விச்சரலிகரவன ஹரியம் துடவனகுது கடாரி ஷமகுதுவ. பரிதேயுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் உண்டாகிவிட்டது. There was a very great happiness in the heart of இதோ Bartimaeus. இந்த குருட்டுத்தன்மையை நீக்கக்கூடியவர் இதோ வந்து விட்டார். Behold, the person who is able to remove my blindness had come. இதோ நான் அவரை நோக்கி கூப்பிட்டு நான் பார்வையை பெற்றுக்கொள்ள போகிறேன். Behold, I will cry unto him and I am going to receive my sight. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. ஆனாலும் கூட அங்கே தடைகள் உண்டாகிறதை நாம் காண்கிறோம்.
And yet we find some hindrances before him. முன் நடப்பவர்கள் அதட்டுகிறார்கள். The people who are going before him, நீ சத்தம் போடாதே, you should not make your நீ voice. ஜெபிக்காதே, You should not pray. நீ அவரை நோக்கி கூப்பிடாதே. You should not cry unto him. அவர் தூரத்தில் இருக்கிறார். He is found far. திரளான ஜனக்கூட்டம் அவரை சூழ்ந்து A கொண்டிருக்கிறது. great multitude is surrounding him. இந்த ஜன சந்தடியின் மத்தியில் உடைய சத்தத்தை அவரால் கேட்க முடியாது. In the midst of this multitude, he will not be able to hear your ஆகையால் voice. நீ அமைதியாக இரு. So keep silent. நீ ஜெபிக்காதே, You should not pray. நீ அவரை நோக்கி கூப்பிடாதே. Do not cry unto him. நீ இருக்கிற இதே நிரவரத்திலிருந்து நீ செத்து போக வேண்டும். And you should be in your situation and you should have to die. இதோ முன் நடப்பவர்கள் அதட்டிக் கொண்டிருக்கிறார்கள். Behold, the people who are going before him, they are rebuking him. சகோதரனே சகோதரி, Brother, sister, உன்னுடைய நிலவரம் புறம்பான விதத்தில் கண்குருடோ அல்லவற்ற சரீரத்தில் வியாதிகளோ எதுவாக இருந்தாலும் சரி, and perhaps you may be found as a blind in your physical body, or you may be having sickness in your body. ஆத்துமாவும் கூட குருடாக ஒருவேளை பாவத்தில் மாய்மாலமான ஜீவியத்தில் கனிகொடாத ஜீவியத்தில் காணப்பட்டுக் கொண்டிருந்தாலும் சரி, Even though you are found blind in your soul, having sin and having a favorable life and not giving fruits, பிசாசு உன்னை பார்த்து இப்படியாக சொல்லிக் கொண்டிருப்பான். and devil may be saying like this to you, ஓ, உன்னுடைய சத்தத்தை அவர் ஒன்றும் கேட்க போகிறதில்லை. and he will not be able to hear your அவரை voice. சுற்றி திரளான ஜனக்கூட்டம் இருக்கிறது. And a great multitude is surrounding him. உன்னுடைய பாவத்தை அவர் மன்னிக்க மாட்டார். He will not be able to forgive your உன்னுடைய sins. இந்த மாய்மாலமான ஜீவியத்திலிருந்து அவர் உனக்கு விடுதலை கொடுக்க மாட்டார். He will not give you deliverance out of your life. இதோ கனி கொடுக்கிற ஜீவித்துக்குள்ளாக நீ வரும்படி அவர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறதில்லை. And he is not going to bless you to give a fruitful life. உன்னுடைய புறம்பான கண்களுக்கு பார்வையை நீ பெற்றுக்கொள்ள போகிறதில்லை. You are not going to get the sight in your physical body. இதோ இந்த கட்டி உனக்கு சுகமாகாது. Because this boil will not be delivered. இந்த ஆஸ்மாவிலிருந்து நீ விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாது. You will not get a deliverance out of this asthma. இதோடு கூட கடைசி வரை மரணம் வரை நீ அப்படியாகத்தான் இருக்கத்தான் வேண்டும். You should have to be found as such you are till your end. ஓ, அவர் உன்னை விட்டு தூரமாய் இருக்கிறார். Because he is found very far away from you. அவரை சுற்றி திரளான ஜனக்கூட்டம் இருக்கிறது. A great multitude is being surrounding him. உன்னுடைய சத்தத்தை கேட்க வாய்ப்பே இல்லை. There is no chance for him to hear your உன்னுடைய voice. ஜெபத்தை கேட்க எந்த விதத்திலும் சாத்தியக்கூறுகள் இல்லை. And there is no opportunity to hear your prayers. ஆக நீ அமைதியாய் இரு. So keep silent. நீ இருக்கிற அந்த வேதனையோடு, அந்த கஷ்டத்தோடு, அந்த வியாகுலத்தோடு நீ இருந்து விடு. Be with your pains and with all your sorrows and with your heart. நீ ஜெபிக்காதே You should not pray. என்று உன்னோடு கூட சொல்லிக் கொண்டிருப்பார். Likewise he may be saying unto you, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. ஆண்டவர் நாகர்கோயிலுக்கு இங்கே இந்த கன்வென்ஷன் திடலுக்கு வந்திருக்கிறார். The Lord has come to this convention ground at this Nagarkoil. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இந்த பர்திமேயு அமைதியாக இருக்கிறதில்லை. This Bartimaeus do not keep silence. முன்னடப்பவர்கள் எவ்வளவோ அவனை அதட்டினாலும் கூட, Even though the people who are going before him நீ may be rebuked, ஜெபியாதே, சத்தம் விடாதே என்று சொல்லி அதட்டினாலும் கூட, even though they rebuke him not to pray, அவர் அதை கேட்க மாட்டார், அவர் தூரமா இருக்கிறார் என்று சொன்னாலும் கூட, even though they say that he is far away from you, he will not hear you. அவன் அமைதியாக இருக்கிறதில்லை. He is not keeping silent. அவன் ஒரு காரியம் செய்கிறான். He did one thing. இயேசுவே என்று மாத்திரம் அவன் கூப்பிடுகிறதில்லை. He is not calling just Jesus. இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று சொல்லி கூப்பிடுகிறான். He is crying like this, that Jesus, thou son of David, have mercy on me. நாம் இதில் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், And there is a thing which we should have to listen. அவன் தாவீதின் குமாரனே என்று இயேசுவை அழைத்தான். He is calling Jesus as son of David. அந்த சத்தம் ஆண்டவருடைய செவிகளில் வந்து விழுந்தது. That voice, that sound came to the ears of Jesus. ஏன் பர்திமேயு ஆண்டவர் இயேசுவை தாவீதின் குமாரனே என்று அழைத்தான்? Why Bartimaeus called Jesus as the son of David? அதை நாம் நிச்சயமாய் அறிந்து கொள்ள வேண்டும். That we should have to understand. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. யூத ஜனங்கள் ரோம சாம்ராஜ்யத்தின் அடிமைத்தனத்துக்குள்ளே அவர்கள் காணப்பட்டுக் கொண்டிருந்தார். The people of Jews were under the bondage or the slavery of the Roman king. என்றாலும் கூட அவர்களுக்குள்ளே ஒரே ஒரு நம்பிக்கை, அது ஒரு வெளிச்சம் போல அவருடைய இருதயத்துக்குள்ளே அது காணப்பட்டுக் கொண்டிருந்தது. Yet he was having a light thing, that is hope in his heart. அதாவது தங்களை விடுவிக்க மேசியா வருவார். That is to deliver them, Messiah will come. வேதங்கள் தீர்க்க தரிசனங்கள் மேசியாவை குறித்து பல காரியங்களை அது உரைத்திருக்கிறது. Word of God and the prophets had told many things about this Messiah.
இஸ்ரவேலை ஆளும்படியாக ஒரு மேசியா வருவார். And Messiah will come to rule this Israel. எல்லாருடைய கண்ணீரையும் அவர் துடைப்பார். He will wipe away everyone's tears. அவருடைய ஆளுகையில் எல்லாம் செழிப்பும் அது மகிமையுமாக காணப்படும். In his rule and kingdom everything will be found as a flourished thing. வியாதியஸ்தர்கள் சுகமடைவார்கள். And the sick people will be healed. என்று இப்படியாக பல காரியங்களை குறித்து யூத ஜனங்கள் வேத வசனத்தின் அடிப்படையில் மிகவும் நம்பிக்கையுடையவர்களாய் காணப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். Likewise Jewish people was having a very great hope based on the word of God. மேசியா என்கிறது அது எபிரேய பாஷையில் மேசியா என்று அழைக்கப்படுகிற அந்த வார்த்தையானது கிரேக்க பாஷையில் கிறிஸ்து என்று அழைக்கப்படுகிறது. The Messiah word which is out of a Hebrew language which is called as Christ in the Greek language. கிறிஸ்து என்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்பதாக இருக்கிறது. And the meaning of the word Christ is he had been anointed. இந்த மேசியாவை இந்த கிறிஸ்துவை தங்களுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவரை அவர்கள் எதிர்நோக்கி காத்திருந்தார்கள். They are being expecting this Messiah, this Christ who had been anointed. யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை நான் வாசிக்கும்போது When we read gospel according to St. John chapter 7 verse 42. ஜனங்களுக்குள்ளே அந்த மேசியாவை குறித்து கிறிஸ்துவை குறித்து தங்களுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவரை குறித்து உண்டாயிருந்த அறிவை நாம் அங்கே பார்க்கலாம். There we can understand the knowledge of the people about this Messiah, this Christ who had been anointed. தாவீதின் சந்ததியிலும் தாவீது இருந்த பெத்லகேம் ஊரிலும் இருந்து கிறிஸ்து வருவார் என்று வேத வாக்கியம் சொல்லவில்லையா என்றார்கள். Hath not the scripture said that Christ cometh of the seed of David and out of the town of Bethlehem where David was? கிறிஸ்துவாகிய அந்த மேசியா This Christ who is the Messiah, தாவீதின் சந்ததியில் இருந்து he out of the seed of David. தாவீது இருந்த பெத்லகேம் ஊரிலிருந்து அவர் வருவார் என்று வேத வசனங்கள் சொல்லவில்லை என்று ஜனங்கள் தங்களுக்குள்ளே பேசிக் கொள்கிறார்கள். And the people are talking among themselves that he will be coming out of the city town of Bethlehem which was David's. மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின் அடிப்படையில் அவர்கள் அப்படியாக சொன்னார்கள். Based on the Micah chapter 5 verse 2 they talked like எல்லா that. ஜனங்களுக்கும் இதை குறித்து நல்ல ஒரு வேத அறிவு உண்டாயிருந்தது. And every people were having the good knowledge about this. இந்த மேசியாவாகிய இந்த கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தாவீதின் சந்ததியில் வருவார். This Messiah, this Christ anointed will be coming in the seed of David. தாவீது இருந்த பெத்லகேமில் இருந்து அவர் வருவார். He will be coming out of the town of Bethlehem. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட ஒரு சந்தர்ப்பத்தில் வேதபாரகரை பார்த்து இப்படியாக கேள்வியை கேட்டார். Even Jesus Christ asked to the Pharisees like this in once. அதை குறித்து நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 41 42 வசனங்களில் வாசிக்கிறோம். About this we are reading in Gospel according to St. Matthew chapter 22 verses 41 and 42. பரிசேயர் கூடி இருக்கையில் இயேசு அவர்களை நோக்கி கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவர் யாருடைய குமாரன் என்று கேட்டார். அவர் தாவீதின் குமாரன் என்றார்கள். While the Pharisees were gathered together, Jesus asked them, saying, What think ye of Christ? Whose son is he? They said unto him, The son of David. ஆண்டவர் இயேசு கேட்கிறார், கிறிஸ்துவாகிய அந்த மேசியாவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவர் யாருடைய குமாரன் என்று கேட்கிறார். The Lord Jesus is asking like this, what do you think about this Christ? Whose son is he? அவர்கள் தாவீதின் குமாரன் என்று பதிலளித்தார்கள். They replied unto him that he is the son of David. அதாவது தாவீதின் சந்ததியில் அவர் வருகிறவர் என்பதாக அவர்கள் சொன்னார்கள். That is, they told that he will be coming in the seed of David. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. நாம் விளங்கிக் கொள்கிறோம், யூத ஜனங்கள் எல்லாருக்கும் மேசியாவை குறித்து ஒரு தெளிவான ஒரு அறிவு இருந்தது. From this we understood that all the people of Jews were having a good knowledge about the Messiah. ஆகையால் தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தபோது That is what when Jesus came to this world, அவருடைய கிரியைகள் எல்லாவற்றையும் கண்டபோது when they looked upon all his works, இவர்தான் மேசியாவோ, இவர்தான் கிறிஸ்துவோ, இவர்தான் நமக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவரோ என்பதாக ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ள ஆரம்பித்தார். they started talking among themselves that is he this Jesus, is he the Messiah, is he the Christ. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 22 23 வசனங்களை நான் வாசிக்கும்போது When we read Matthew chapter 12 verse 22 and 23. அப்பொழுது பிசாசு பிடித்த குருடும் ஊமையுமான ஒருவன் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டான். குருடும் ஊமையுமானவன் பேசவும் காணவும் தக்கதாக அவனை சொஸ்தமாக்கினார். ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தாவீதின் குமாரன் இவர்தானோ என்றார்கள். Then was brought unto him one possessed with the devil, blind and dumb, and he healed him in so much that the blind and dumb both spake and saw, and all the people were amazed and said, Is not this the son of David? இதோ ஒரு மனுஷன் ஆண்டவராகிய இயேசுவிடத்தில் கொண்டு வரப்படுகிறான். Behold, a man had been taken to the Lord Jesus. அவன் பிசாசு பிடித்தவனாக இருந்தான். He was possessed with devil. அவன் குருடனாக இருந்தான். He was a blind. அவன் ஊமையனாக இருந்தான். He was a dumb. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
அந்த குருடு ஊமையமான அவன் பேசவும் காணவும் தக்கதாக அவனை சொஸ்தமாக்கினார். The Lord Jesus Christ healed that person. இதை ஜனங்கள் எல்லாரும் கண்டபோது When all the people saw this, தாவீதின் குமாரன் அதாவது மேசியா இவர்தானோ என்று ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ள ஆரம்பித்தார். they talked among themselves like this, that is not the son of David. அதாவது அவர்களுக்கு உண்டாயிருந்த அந்த அறிவு என்ன? What knowledge they were having? அந்த மேசியாவாகிய அந்த கிறிஸ்து தங்களுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட வரும்போது வியாதியஸ்தர்களுக்கு எல்லாருக்கும் அவர் நல்ல ஒரு சுகத்தை தருவார். The Messiah, this Christ, when this anointed is coming to our world, he will be giving good deliverance to the sick people. இயேசுவை மேசியாவோ கிறிஸ்துவோ எங்களுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவரோ என்று சொல்லி தங்களுக்குள்ளே பேசிக்கொள்ள ஆரம்பித்தார். They talked among themselves therefore only about this Jesus as the Messiah. அது மாத்திரமல்ல, not only that, தங்களுடைய மேசியாவை குறித்து, தங்களுடைய கிறிஸ்துவை குறித்து, தங்களுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவரை குறித்து அவர்களுக்கு உண்டாயிருந்த மற்றொரு அறிவு என்ன? about their Christ, about their Messiah, about their anointed one, another knowledge they had. இதோ எங்களுக்குள்ள எவ்வளவு தரித்திரம் இருக்கிறது, and we are being poor in ourselves, எங்களுக்கு எவ்வளவு வசதி குறைவுகள் இருக்கிறது. and we are found as a poor one. அவங்க மேசியா வரும்போது, when Messiah comes, கிறிஸ்து வரும்போது, when Christ comes, எங்களுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவர் வரும்போது, when the anointed one is coming, எங்களுடைய தேவைகளை எல்லாம் திருப்தியாய் தந்து எங்களை போஷிப்பார். he will satisfy us and feed us with us. ஆகையால்தான் யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தை எடுத்து நாம் படிக்கும்போது, that is why when we read in gospel according to St. John chapter 6, நாமங்கே நாம் பார்க்கிறோம் ஜனங்கள் எல்லாம் திரளாய் ஆண்டவருடைய வார்த்தை கேட்கும்படியாய் கூடி வந்திருக்கிறார்கள். a great multitude came there to hear the word of Jesus. அவர்களுக்காக ஆண்டவர் பரிதபித்து இவர்கள் புசிக்கும்படியாய் ஏதாவது நீங்கள் கொடுங்கள் என்று தன்னுடைய சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார். Jesus is asking his disciples to give something to the people. இவ்வளவு ஜனங்களுக்கு கொடுப்பதற்கு 200 பணத்துக்கு அப்பம் வாங்கினாலும் அது போதுமோ என்று சீஷர்கள் கேட்டார்கள். Disciples asked him to Jesus that even though we gave a price of 200 coins, we will not be able to get food for this much. அவருடைய சீஷர்கள் ஒருவனாகி அந்திரேயா ஆண்டவரிடத்தில் வந்து இப்படியாக சொன்னான். and his disciple Andrew came and told like this. இங்கே ஒரு சிறுவன் இருக்கிறான். here on small boys அவனுடைய கையில் ஒரு 5 வாற்கோதுமை அப்பங்கள் இருக்கிறது, 2 மீன்கள் இருக்கிறது. in his hand 5 loaves of bread and 2 fishes are there. ஆனால் இவ்வளவு திரளான ஜனத்துக்கு முன்பாக இது எம்மாத்திரம் என்று அவன் சொன்னான். but this is found as a very little one in the sight of this multitude. ஆண்டவர் அந்த 5 அப்பத்தையும் அந்த 2 மீனை தன்னுடைய கைகளில் வாங்கி ஆசீர்வதித்து ஜனங்களுக்கு அதை பகிர்ந்து கொடுக்கும்படியாக கொடுத்தார். the Lord had taken this 5 loaves of bread and 2 fishes in his hand, and he blessed it and he asked them to share this. அன்றைக்கு வந்திருந்த புருஷர்கள் அந்த ஆகாரத்தை புசித்தவர்கள் 5000 பேராயிருந்தார்கள். about 5000 men took this food. ஸ்திரீகள் இன்னும் நிச்சயமாக அதிகமாக இருந்திருப்பார்கள். the women will be more than this amount, பிள்ளைகளும் உண்டாயிருந்திருப்பார்கள். and there may be children also. கிட்டத்தட்ட 12-15000 பேர் அங்கே உண்டாயிருந்திருக்கிறார்கள். about 12 or 15,000 people may be there. 5 அப்பங்கள் 2 மீன்களை வைத்து ஆண்டவர் எல்லாரையும் திருப்தியாய் போஷித்தார். the Lord had fed this 5 loaves of bread and 2 fishes. அது மாத்திரமல்ல, மீதமுள்ள துணிக்கைகளை அவர் எடுத்து பொறுக்கி வைக்கும்படியாய் சொன்னபோது 12 கூடை நிறைய எடுத்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். not only that, when they took the remaining pieces, they are taken it in about 12 grains. மீதி கூடைகள், அந்த எடுக்கப்பட்ட அந்த 12 கூடையில் எடுக்கப்பட்ட அந்த துணிக்கைகள் எதை வெளிப்படுத்துகிறது? அவர்கள் திருப்தியாய் அப்பத்தை புசித்தார்கள், போஷிக்கப்பட்டார்கள் என்பதை வெளிப்படுத்துகிறது. the remaining things which have been taken in the 12 bags, which reveals that they had been satisfactorily fed. உடனே ஜனங்கள் என்ன செய்தார்கள்? and immediately what the people இயேசு did, செய்த அந்த அற்புதத்தை கண்டபோது அவர்கள் என்ன சொல்லிக் கொண்டார்கள்? what the people talked among themselves seeing this miracle. மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசியாகிய மேசியா என்று எல்லாரும் சொல்லிக்கொள்ள ஆரம்பித்தார். and truly he is the Messiah who has been found as a prophet of this world. ஆயால் அவரை பிடித்துக் கொண்டு போய் ராஜாவாக்கும்படியாக மனதாக இருந்தார். and therefore they had their heart to make him as the king. இந்த மேசியா, இந்த கிறிஸ்து எங்களுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவர் எங்களிடத்தில் வரும்போது எங்களுடைய சரீர பிரகாரமான தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார் என்பது அவருடைய அறிவாக இருந்தது. and their knowledge was, when this Messiah, when this Christ, when this anointed one is coming, he will be satisfactorily meeting our needs. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். glory be to the holy name of the Lord. அது மாத்திரமல்ல, not only that, மேசியாவாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்மை குறித்து சொல்லும்போது, Messiah Jesus Christ, when he was talking about himself, மாற்கு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். in Mark chapter 2 verse 10, பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று அவர் சொன்னார். he said like this, that you should have to understand and know that the Son of Man is having the right to forgive your sins. திமிர்வாதக்காரனான ஒரு மனுஷன் ஆண்டவரிடத்திலே கொண்டு வரப்பட்டார். a man of sick of the palsy had been taken to the Lord அவரை Jesus. கண்டபோது ஆண்டவர் முதலாவது சொன்ன காரியம், மகனே உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார்.
சொன்னார். The Lord told unto him that, son, your sins have been forgiven. அங்கே இருந்த யூதர்கள் இப்படியாக யோசித்தார்கள், தேவன் தானே பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உண்டு, இவர் எப்படி இப்படி சொல்லலாம் என்று தங்களுக்குள்ளே யோசித்தார்கள். Jews who were surrounding him thought like this, that only the God is having the right to forgive the sins. How he can say like this? அவருடைய இருதயத்தில் உள்ளதை அறிந்தவரான ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து சொன்னார், பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனாகிய இந்த மேசியாவுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொன்னார். Jesus Christ told unto the Jews that you should have to understand and know that the Son of Man is having the right to forgive the sins. மார்க் 2 அதிகாரம் 10 வசனம். Mark chapter 2 verse 10. பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி, But that he may know that the Son of Man hath power on earth to forgive sins. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இப்படியாக இந்த மூன்று காரியங்கள் மேசியாவை குறித்ததான ஒரு அறிவாக இருந்தது. Likewise, these three things were the knowledge concerning Messiah. இந்த மேசியா பாவங்களை மன்னிக்கிறவர். This Messiah is able to forgive the sins. யோவான் சுவிசேஷம் 8 அதிகாரத்திலே நாம் வாசிக்கும்போது, When we read in John chapter 8, இதோ விபச்சாரத்திலே பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ அங்கே கொண்டு வரப்படுகிறார். an adulterous woman had been brought before the Lord. மோசே கொடுத்த அந்த நியாயப்பிரமாணத்தின்படி அவள் கல்லால் எறிந்து கொலை செய்யப்பட வேண்டும். According to the commandment of the Moses, she should have to be stoned up. ஆண்டவரிடத்தில் அவளை கொண்டு வந்து நிறுத்தி, இப்பொழுது நீர் என்ன சொல்லுகிறீர் என்று சொல்லி கேட்டார். When she was being taken before the Lord and asked, what you are talking about this? உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது இவள் மேல் கல்லெறிய கடவன் என்று கர்த்தர் சொன்னார். And those who are not having sin in you, take the first stone against her. பெரியவர் முதல் சிறியவர் வரை தங்களுடைய மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டவர்களாய் அவர்கள் எல்லாரும் போய்விட்டார்கள். Because of their conscience, they went away from the place. ஆண்டவர் அந்த ஸ்திரியை பார்த்து கேட்டார், உன்னை நியாயந்தீர்த்தவர்கள் இங்கே இல்லையா என்று சொல்லி கேட்டார். Jesus asked unto that woman, and those who are judging you were not here. இல்லை ஆண்டவரே, அவர்கள் போய்விட்டார்கள் ஆண்டவர். No, Lord, they went away. அப்பொழுது ஆண்டவர் அவளை பார்த்து சொன்னார், Lord told unto her, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. even I am not judging you. என்னில் பாவம் இல்லை, எனக்குள் பாவம் இல்லை, நான் பாவம் செய்யவும் இல்லை. And I do not have sin, I am not doing sin, I am in myself there is no sin. நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கலாம், And perhaps I may be judging you, ஆனால் நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. but I am not putting you inside a judgment. இனி நீ பாவம் செய்யாதே. You should not do sin again. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அவர் பாவங்களை மன்னிக்கிறவராக காணப்பட்ட மேசியா கிறிஸ்துவாக இருக்கிறார். He is the Messiah, the Christ, who is forgiving the sins. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. வியாதிகளை சுகப்படுத்துகிற மேசியாவாக அவர் இருக்கிறார். And he is a Messiah who is healing the sick people. பிசாசு பிடித்திருந்த அவனுக்கு அதிலிருந்து விடுதலை தந்தார். He had delivered the man who had been possessed of கண்கள் devil. காணும்படியாக, செவிகள் கேட்கும்படியாக ஆண்டவர் அவனை சுத்தப்படுத்தினார். And the Lord God healed him to get his sight and get his power in the ear. அது மாத்திரமல்ல, அன்றைக்கு கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு மேலாக திரளான ஜனங்களை அவர் போஷித்தார். Not only that, on that day more than 10,000 had been fed by Jesus. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. பர்திமேயை, அந்த குருடனுக்கு பல காரியங்களை விசாரித்து அறிந்த அவனுக்கு இவர் மேசியா தான் என்று சொல்லி ஒரு திட்டவட்டமான ஒரு விசுவாச நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. Bartimaeus was having a very clear faith that he is the Messiah. இவர் பாவங்களை மன்னிக்கிறார், He is forgiving இவர் sins. வியாதியஸ்தர்களை சுகப்படுத்துகிறார், He is seeking the healed people. இவர் ஜனங்களை போஷிக்கிறார். He is feeding the people. ஆகையால் இவர்தான் வருகிறவரான மேசியா. And therefore he is the Messiah who is coming. இவர்தான் தாவீதின் குமாரன். He is the son of David. இவர்தான் எங்களுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவர். And he is the one who had been anointed for us. அந்த விசுவாசம் அவனுக்குள்ளே காணப்பட்டபடியினால் தான் As he was having such a faith in அவர் him. எனக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவர். And for he had been anointed for என்னை myself. விடுதலையாக்கும்படியாக வந்த மேசியா. And he had come down as the Messiah to deliver me. என்னுடைய கண்கள் குருடனாக நான் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். I am found as a blind man. மேசியா வரும்போது எங்களை சொஸ்தப்படுத்துவார் என்று வேதம் சொல்கிறது. Word of God says that when the Messiah comes, he will be healing us. இந்த மேசியாவை குறித்து எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அறிவு உண்டாயிருக்கிறது. We are having such a knowledge about our Messiah. அதன்படி இதோ இவர்தான் மேசியா. And in likewise, he is the இவரை Messiah. குணப்படுத்த வல்லவர். He is able to heal me. அதற்கென்று அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். For that purpose he had been anointed. அதற்கென்று உள்ள அதிகாரம் உடையவர். He is having the right and power. நான் அவரை நோக்கி கூப்பிடும்போது, So when I am crying unto him, அவர்தான் என்னை விடுதலையாக்க கூடியவர் என்கிற விசுவாசத்தோடு நான் அவரை நோக்கி கூப்பிடும்போது, when I am crying unto him with the faith that he is the one who is able to deliver me. இயேசுவே என்னுடைய மேசியா, Jesus is my Messiah. இயேசுவே என்னுடைய கிறிஸ்து, Jesus
Jesus is my Christ. இயேசுவே என்னை விடுதலையாக்கும்படியாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர் Jesus is the one who has been anointed to deliver me. என்கிற அந்த விசுவாசமானே உந்தி தள்ள அவரை நோக்கி அவன் கூப்பிடுகிறான். And he is being crying unto the Lord. யார் அவனை தடை பண்ணினாலும் அவன் அமர்ந்திருக்க போகிறவன் அல்ல. Even though many people are hindering and rebuking him, he is not இவர் keeping என்னுடைய silent. மேசியா. He is his Messiah. இவர் என்னை விடுதலையாக்குகிறவர். And he is the one who is delivering me. அதற்காகவே அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். For that purpose he had been anointed. அதற்காகவே அவர் தேவனால் நியமிக்கப்பட்டவர். For that only he had been appointed. இதோ அவர் கடந்து வந்திருக்கிறார். Behold, he has come down. எனக்கு கொடுத்திருக்கிற இந்த சந்தர்ப்பத்தை நான் இழந்து போக மாட்டேன். I will not lose this opportunity. நடப்பவர்கள் என்னை அதட்டினாலும் கூட Even though the people who are going before me rebuke, அமர்ந்திருக்க போகிறதில்லை. I am not going to keep silence. நான் விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டிய சமயம் நேரம் இதுவாக இருக்கிறது. This is the right time. I am going to get my deliverance. இதோ நான் விசுவாசத்தோடு அவரை நோக்கி நான் கூப்பிட போகிறேன். Behold, I am going to cry with the faith. அவர் தாவீதின் குமாரன் என்று நான் அவரை கூப்பிட போகிறேன். I am going to cry that he is the son of David. என்னுடைய மேசியாவே, My Messiah, என்னுடைய கிறிஸ்துவே, my Christ, எனக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவரே, and the man who had been anointed for myself, என்னை விடுதலையாக்கும்படியாய், to deliver me, என்னை சுகமாக்கும்படியாய், to heal me, என்னுடைய வாழ்வை மலரச் செய்யும்படியாய், to make my life to be flourished. அபிஷேகம் பண்ணப்பட்டவரே, And you have been anointed. இதோ நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். Behold, I am crying unto you. இயேசுவே, Jesus, தாவீதின் குமாரனே, son of David, எனக்கு இரங்கும். have mercy on me. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the அந்த Lord. ஒரு விசுவாசத்தோடு With such faith, எனக்கு விடுதலை தரக்கூடிய மேசியா, அதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்கிற அந்த விசுவாசத்தோடு தாவீதின் குமாரன் என்று அவரை அழைத்தபோது, when he called with this, likewise that he is the son of David, அந்த விசுவாசத்தின் கூப்பிடுதல் ஆண்டவருடைய செவிகளில் போய் எட்டிற்று. that calling of faith came to the ears of Jesus. அவர் எவ்வளவு தூரமாயிருந்தாலும் சரி, Even though how much far away, எவ்வளவு ஜனக்கூட்டம் அவரை சூழ்ந்திருந்தாலும் சரி, how much multitude might be surrounding him, உன்னுடைய ஜெபம், உன்னுடைய கூப்பிடுதல் அது விசுவாசத்திலிருந்து உண்டானதாக காணப்படும் போது, your prayer, you are crying when it is being started out of faith, விசுவாசத்தோடு முழு நம்பிக்கையோடு அவரை நோக்கி நீ கூப்பிடும் போது, when you are crying unto him with the good faith, ஜெபத்தை நீ ஏறெடுக்கும் போது, when you are rising up your இதோ prayers, ஆண்டவர் நிற்கிறார். behold, Jesus stands. ஆண்டவர் நிற்கிறார். Jesus stands. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிற்கிறார். Jesus stop and stands. தன்னை தாவீதின் குமாரனை என்று அழைத்த அந்த தேவனுடைய பிள்ளையினுடைய அந்த வியாகுலத்தை, துக்கத்தை மாற்றும்படியாக, to change the sorrow of the child of God who called like this, the son of David. அவனை அழைத்து வரும்படியாக சொன்னார். He is asking the people to call him. பரிதிமை அவருக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார். Behold, Bartimaeus is standing before அவனுடைய him. புறம்பான கண்கள் குருடான கண்கள் தான். His physical eyes are found blind. ஆண்டவர் இயேசுவை அவனாலே காண முடிகிறதில்லை. He is not able to see Jesus. என்றாலும் கூட அவனுடைய உதடுகளில் இருந்து சத்தம் புறப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறது. Yet there is a noise, a sound which is coming from his lips. இயேசுவே, தாவீதின் குமாரனே, Jesus, son of David. இயேசுவே, மேசியாவே, Jesus, Messiah. இயேசுவே, கிறிஸ்துவே, எனக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவரே, Jesus Christ, you have been anointed for me. நான் பார்வை அடைய வேண்டும். I want to get my sight. நான் பார்வை அடைய வேண்டும். I want to receive my நான் sight. பார்வை அடைய வேண்டும். I want to get my sight. அன்றைக்கு அவன் பார்வையை பெற்றுக்கொண்டான். On that day itself he got his அந்த sight. க்ஷணப்பொழுதே அவன் பார்வையை பெற்றுக்கொண்டான். At that moment itself he got his sight. சகோதரனே, சகோதரி, Brother, sister, கர்த்தருடைய வார்த்தையாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். I am telling to you this as the word of God. கொடுக்கப்பட்ட அந்த சாட்சியும் கூட நீங்கள் உன்னிப்பாய் கவனித்துக் கொண்டிருந்தீர்கள். And you have been hearkening to the testimony. அந்த விசுவாசமுள்ள ஜெபம், That faithful prayer, அந்த தீர்மானமுள்ள ஒரு ஜெபம், that prayer with அவருடைய determination, கேன்சர் கட்டியை சுகமாக்கியது. it had healed his அவருடைய cancer. விசுவாசமுள்ள அந்த ஜெபம் His faithful prayer, படிப்பறிவில்லாத அவரை வேதத்தை கற்றுக்கொள்ளும்படியாக, தியானிக்கும்படியாக உதவி செய்தது. he who was not having the knowledge to read the Bible, that helped him to read the Bible and get அந்த the knowledge. விசுவாசமுள்ள ஜெபம் வந்தபோது ஆண்டவர் வந்து நின்றார். When he was having the prayerful faith, the Lord stands there. இன்றைக்கு அவரை ஒரு இன்ஜினியராக கர்த்தர் அந்த ஸ்தானத்தில் எல்லாருக்கும் முன்பாக உயர்த்தி ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். The Lord has lifted him as an engineer before everyone in that place. தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. Jesus is not the one who is having showing தேவன் partiality. பட்சபாதம் உள்ளவர் அல்ல. Lord is not the partial one. கர்த்தர் நமக்கும் அதே
அதே போல கிரியை செய்ய விடுதலையாக்க ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். He is faithful to do such things even in the midst of us. ஆனால் நீ விசுவாசத்தோடு அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். But you should have to cry unto him with faith. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எனக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவர். Jesus Christ had been anointed for my sins. என் பாவங்கள் மன்னிக்கப்படும்படியாய் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். He had been anointed for my sins to be forgiven. என்னுடைய வியாதிகளை சுகமாக்கும்படியாக அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். To heal my sickness he had been anointed. என்னுடைய சரீர பிரகாரமான தேவைகளை தந்து என்னை ஆசீர்வதிக்கும்படியாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர். To meet all my physical needs he had been anointed. இந்த இரவு நேரத்தில் உன்னுடைய கண்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேல் பதிக்கப்பட்டதாக இருக்கட்டும். In this night time your eyes should be fixed upon Lord Jesus. உன்னுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் சரி, Whatever may be your needs, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. there is nothing impossible with him. அவர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும். And everything will be as such according to his commandment. பாவ ஜீவியத்திலிருந்து இன்னைக்கு விடுதலை கொடுக்க அந்த மேசியாவால் முடியும். Messiah is able to deliver you out of the sinful life. அவர் அதற்காகவே அபிஷேகம் பண்ணப்பட்டவர். For that purpose only he had been anointed. உனக்காக எனக்காக பாவ நிவாரண பலியாக கல்வாரியிலே சிலுவையிலே தொங்கினவர். For you and I he had been hanging on the cross of Calvary as a sacrifice. உனக்கு எனக்கு வர வேண்டிய ஆக்கினை தீர்ப்பை கல்வாரியில் தன்மேல் ஏற்றுக்கொண்டவர். He has taken all the judgment upon the cross of Calvary which is due to you and I. தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தை உனக்காக எனக்காக கடைசி சொட்டு வரையும் அவர் சிந்தினார். And he had shed his holy blood for you and I. நம் ஒவ்வொருவருக்காக அவர் மரணத்தை ருசி பார்த்திருக்கிறார். For each and every one of us he has tasted the death. அவர் நம்முடைய மேசியாவாக இருக்கிறார். He is our Messiah. அவர் நம்முடைய கிறிஸ்துவாக இருக்கிறார். He is our Christ. அவர் நமக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவராக He has இருக்கிறார். been anointed for us. ஆகையால் நாம் எழும்பி அவர் அண்டைக்கு வரும்போது Therefore when we rise up and when we come to him, கர்த்தர் அதற்காக ஒரு உவமையும் கூட அவர் சொன்னார். for that the Lord Jesus told a ஒரு parable. தகப்பனுக்கு 2 மகன்கள் இருந்தார். For a father 2 sons are there. இளையவன் என்ன செய்தான்? What the younger son did, தன்னுடைய தகப்பனிடத்தில் தன்னுடைய சொத்தை பிரித்து தரும்படியாக வற்புறுத்தி வாங்கி எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போனான். he compelled his father to give his properties and he went away from the father. தேசத்துக்கு போனான். He went to a faraway place. அங்கே பாவமான ஒரு ஜீவியத்தை செய்தான். There he did a sinful life. வேசிகளிடத்தில் தன்னுடைய பணத்தை செலவழித்தான் என்று மூத்த குமாரன் சொல்லுகிறதாக நாம் வாசிக்கிறோம். And the elder son is saying that he spent all his money with adulterers. பாவமான ஜீவியத்தில் தன்னுடைய பணத்தை செலவழித்தான். He spent his life in a sinful manner. பணமெல்லாம் செலவழித்து முடிந்து போனபோது நண்பர்கள் எல்லாரும் அவனை விட்டு அகன்று போனார்கள். After spending all his money, his friends had தேசத்திலே பஞ்சம் உண்டாகிவிட்டது. and there was a famine in the city. நான் எந்த விதத்திலும் ஜீவிப்பதற்கு ஒரு வழி இல்லாதிருந்தபோது ஒரு குடியானவனிடத்தில் போய் அவன் ஒட்டி கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. Word of God says that when he was not having anything to lead his life, he went to a man and joined with அந்த himself. குடியானவன் தன்னுடைய பன்றிகளை மேய்க்கும்படியாக அனுப்பினான். That citizen asked him to ஆனால் go, இவன் புசிப்பதற்கு சரியான ஆகாரத்தை அந்த குடியானவன் தருகிறதில்லை. but this man is not giving proper food for him. அந்த பசியினால் பந்து தின்கிற அந்த தவிட்டை கூட தின்று தன்னுடைய பசியை ஆற்றிக்கொள்ள அவன் மனதாயிருந்தான். He was having the heart to take the food of the swine. ஆனால் அதையும் கூட ஒருவரும் கொடுக்கவில்லை என்பதாக நாம் வாசிக்கிறோம். But we read that no one gave that also. இப்பொழுது அந்த கெட்ட குமாரனுக்கு அந்த இளைய குமாரனுக்கு புத்தி வந்தது. Now the prodigal son and the young son got the mind. தன்னுடைய பொல்லாப்பு தன்னுடைய அக்கிரமம் தன்னுடைய மீறுதல்களை அவன் உணர்ந்தான். He accepted his iniquities and the faults. நான் தேவனுக்கு விரோதமாக என்னுடைய தகப்பனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன். I have sinned against my Lord and my Father. நான் என்னுடைய தகப்பனிடத்தில் திரும்பி நான் போக போகிறேன். I am going to go back to my father. நான் அவரிடத்தில் போய் இப்படியாக நான் சொல்ல போகிறேன். I will go to my father and I will tell like this. தகப்பனே, நான் உமக்கு விரோதமாக பரத்துக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன். Father, I have sinned against you and to the kingdom of heaven. இனி நான் உம்முடைய குமாரன் என்று அழைக்கப்பட பாத்திரன் அல்ல. I am unworthy to be called as your son again. உம்முடைய வேலைக்காரர்களில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்று கேட்பேன் என்று சொல்லி இப்படியாக தீர்மானத்தோடு கூட எழும்பி புறப்பட்டு வருகிறார். With the determination that I will be asking my father to keep myself one of in among my servants. ஆனா லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் நாம் என்ன படிக்கிறோம்? But what do we read in the Luke chapter 15? இவன் தூரத்தில் வருகிறதை தகப்பன் கண்டபோது, When the father was able to see him in the very தான் இருக்கிற இடத்தை விட்டு எழும்பி he rose up from his place. அவன் தன்னுடைய மகனிடத்தில் ஓடி அவனை கட்டி பிடித்து அணைத்துக் கொண்டு அவனை முத்தம் செய்ததாக நான் வாசிக்கிறேன். We read that he ran to his son and he kissed him. அவன் எழும்பி ஓடினதை குறித்து மனதுருக்கத்தோடு கூட மனதுருகி
தன்னுடைய மகனை கண்டு மனதுருகி எழும்பி அவனிடத்தில் ஓடி அவனை கட்டிப்பிடித்து முத்தம் செய்தான். With a great compassion, he ran to his son and he embraced him and kissed him. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the அவனை Lord. தன்னுடைய மகனாக ஏற்றுக்கொண்டான். He accepted himself as his own இவன் son. மரித்தான், இதோ இப்பொழுது அவன் பிழைத்திருக்கிறான். My son who had been dead, but now he is living. இதோ இவனுக்கு கொண்டு வந்து உயர்ந்த வஸ்திரத்தை உடுத்துவீங்கள். And take the good garments and keep upon him. இவனுடைய விரல்களில் மோதிரத்தை அணிவியுங்கள். And put the rings upon his ear. அவன் கால்களில் பாதரட்சியை அணிவியுங்கள். And put the chappals upon his leg. நல்ல கொழுத்த கன்றை ஒன்றை அடிப்பித்து ஒரு பெரிய விருந்தை நாம் ஆயத்தப்படுத்துங்கள். And beat a young calf, and you should have to make a feast. நாம் எல்லாரும் சந்தோஷப்பட்டு களிகூறுவோமாக. Let us be glad and be rejoiced. சகோதரனே சகோதரி, Brother, sister, ஒருவேளை உன்னுடைய பாவம் மிகவும் பெரியதாக இருக்கலாம். perhaps your sin may be found as a big one. அந்த கெட்ட குமாரனை போல நீ எவ்வளவோ பொல்லாத வழிகளில் நீ ஜீவித்து உன்னுடைய ஜீவனை நீ நஷ்டப்படுத்தி போட்டிருக்கலாம். Like the prodigal son, you might have spoiled your life. பெரிய பாவி என்கிற குற்ற உணர்வோடு கூட நீ இங்கே வந்து அமர்ந்திருக்கலாம். Perhaps you have come here with a great conscience that you have done a great sin. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த மேசியா, அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். But this Lord Jesus Christ, this Messiah, this anointed one is saying unto you like this: என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. I will not cast away the man who is coming unto நீ you. இருக்கிற வண்ணமாய் எழும்பி என்னிடத்தில் நீ வா. And you should have to come unto me as you are. உன்னுடைய பாவங்கள் ரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் சரி, Even though your sins are found as red அவைகளை scarlet, நான் பனியைப் போல வெண்மையாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். the Lord says that I will change those sins as a white as snow. சகோதரனே, நீ ஆண்டவரை நீ சந்தேகப்படாதே. Brother, do not doubt the Lord. சகோதரியே, நீ ஆண்டவரை நீ சந்தேகப்படாதே. Sister, you should not doubt the Lord. பர்திமேயு விசுவாசத்தோடு கூட எழும்பி வந்தது போல, Bartimaeus, he came to the Lord with the faith. அவர் தனக்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட மேசியா என்று சொல்லி தாவீதின் குமாரனே என்று விசுவாசத்தோடு அழைத்தது போல, As he called the Jesus as a son of David, because he knows that he is the Messiah. நீ கூட இந்த இரவு நேரத்தில் விசுவாசத்தோடு கூட எழும்பி வருவாயாக. And you should have to rise up and walk in this evening with that அவர் faith. உனக்காக மனதுருகுகிறவராய் இருக்கிறார். And he is having the compassion over you. ஆண்டவருடைய பாவங்களை மன்னிக்க கிருபையுள்ளவராய் தயவுள்ளவராய் இருக்கிறார். The Lord is having grace and mercy to forgive your sins. ஆனால் ஒரு பக்கம் சாத்தான் இப்படியாக சொல்லிக் கொண்டிருப்பான். But on the one side, Satan is saying like this: ஓ, அவர் ஒன்று உன்னுடைய சத்தத்தை கேட்க முடியாது. he will not be able to hear your voice. அவர் தூரத்தில் இருக்கிறார். He is very far away from you. ஜனங்கள் அவரை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். A great multitude is surrounding him. எத்தனையோ நீதிமான்கள் அவரை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். And many righteous people are surrounding நீ him. ஒரு பாவியான மனுஷன். You are a sinner. நீ ஒரு பாவியான மனுஷி. You are a sinful woman. உன்னுடைய சத்தத்தை ஒரு நாள் கேட்க முடியாது, அமைதியாக இரு என்று சொல்லுவான். He will not be able to hear your voice. You should have to keep silence. நீ அமைதியாக இருக்க போகிறாயோ? Are you going to keep silent? உன்னுடைய பாவங்களை மன்னிக்கும்படியாய், To forgive your sins. தன்னுடைய மகனாக மகளாக உன்னை ஏற்றுக்கொள்ளும்படியாய், To accept you as his own கர்த்தர் son. உன்னை ஆசீர்வதிக்கும்படியாய், To bless you. மனதுருக்கமுள்ளவராய் கடந்து வந்திருக்கிறார். He hath come down in our midst with a compassion. இதோ உன் அருகே அவர் கடந்து போய்க் கொண்டிருக்கிறார். Behold, he is passing your நீ side. அமைதியாக இருக்க வேண்டிய நேரம் இதுவல்ல. This is not the time for you to keep shut. என் மகளே, என்னுடைய மகனே, உனக்காக என் இருதயம் பொங்குகிறது என்று அவர் சொல்லுகிறார். My son, my daughter, for your sake, my heart is bubbling. உன்னை அவர் மன்னித்து தன்னோடு கூட சேர்த்துக் கொள்ளும்படியாய் மனதுள்ளவராய், இரக்கமுள்ளவராய், தயவுள்ளவராய் அவர் கடந்து வந்திருக்கிறார். He hath come down in our midst with the mercy and the grace and the compassion to forgive your sins. நீ மாத்திரம் இன்றைக்கு நீ அமைதியாக இருப்பாயே ஆனால், If you keep silent today, அவர் உன்னை விட்டு கடந்து போய்விடுவார். he will pass away from you. ஒருபோதும் அதற்கு இடங்கொடாதே சகோதரனே. Brother, you should not give room for this. ஒருபோதும் அதற்கு இடங்கொடாதே சகோதரியே. Sister, you should not give room for that. கர்த்தர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். The Lord is talking with you. பாவ வாழ்க்கைக்கு ஒரு முடிவு உண்டாக்கும்படியாய் கர்த்தர் கடந்து வந்திருக்கிறார். To put a full stop for your sinful life, the Lord has come down. உன்னுடைய பாவங்களை அவர் இன்றைக்கு மன்னிக்கிறது மாத்திரமல்ல, Not only he is going to forgive your sins. எழும்பி அவர் இன்றைக்கு வரும்போது அவர் உன்னுடைய பாவங்களை மன்னிக்கிறது மாத்திரமல்ல, When you got up and come unto him, not only he is forgiving your sins, கட்டி பிடித்து அரவணைத்து உனக்கு முத்தம் கொடுக்க அவர் மனதுள்ளவராய் இருக்கிறார். he is having the mind to embrace you and he is going to kiss you. உனக்கு உயர்ந்த வஸ்திரங்களை தர அவர் கிருபையுள்ளவராக இருக்கிறார். He is having the grace to give you the good garments. உன்னுடைய விரல்களில் மோதிரத்தையும் கூட அணிவிக்கும்படியாய் தயவுள்ளவராய் இருக்கிறார். He is having the mercy to put rings upon your fingers. கால்களுக்கு பாதரட்சையையும் அவர் அணிவிப்பார். And he will be putting chappals to your legs. பெரிய மகிழ்ச்சி விருந்து உனக்கு தரப்படுகிறது. And very good feast is going to give. கர்த்தர் உனக்கு தரப்போகிற அந்த சந்தோஷத்தை நீ நஷ்டப்படுத்தி போடாதே. And you should not
spoil, that happiness the Lord is going to give உலகம் you. கொடுக்கிற சந்தோஷங்கள் எல்லாம் அநித்தியமானவைகள். All those happiness of this world is found in the vanity. ஓ, அவைகள் உன்னை அழிவுக்கு நித்திய நரகத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கக்கூடியவைகளாய் இருக்கிறது. And that will be taking you to the hell. மனம் திரும்ப மாட்டாயா? And then you will not be உன் repentant. மாற்றத்தை விட்டு மனம் திரும்பி நீ வர மாட்டாயா? Will you not be coming out of your backslideness? இதோ ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். Behold, the Lord is calling இந்த you. மேசியா உன்னை அழைக்கிறார். Behold, this Messiah is calling உன்னுடைய you. பாவங்களை மன்னிக்கும்படி அபிஷேகம் பண்ணப்பட்டவர் உன்னை அழைக்கிறார். And the one who is having the anointing to forgive your sins, he is உனக்காக calling you. ஜீவனை கொடுத்தவர் உன்னை The அழைக்கிறார். one who hath given his life for you, he is calling you. நீ எழும்புவாயாக. Rise up from you. புத்தி தெளிந்து நீ எழும்புவாயாக. Rise up from your place by clearing your mind. குற்றத்தை ஒத்துக்கொண்டு நீ எழும்புவாயாக. Accepting your faults, you should have to rise up. மனசாபத்தோடு கூட நீ அவரண்டைக்கு கடந்து வருவாயாக. Come unto him with the ringing. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு Glory மகிமை be to the உண்டாகட்டும். holy name of the Lord. ஒருவேளை சரீரத்துல வியாதியுடையவனாக நீ இருக்கலாம். Perhaps you may be having sickness in your body. கர்த்தர் உன்னை சுகப்படுத்த விரும்புகிறார். The Lord is having the desire in his heart to heal you. நாளைக்கு அல்ல, Not tomorrow, இன்றைக்கு, today, இப்பொழுது. right now. அந்த பர்திமேயுங்கிற குருடனை ஆண்டவர் அப்பொழுதே சுத்தப்படுத்தினார். That blind man Bartimaeus was healed on that place, on that moment itself. நேற்றும் இன்றும் என்றைக்கும் மாறாதவர். He will not change yesterday, today and forever. இன்றைக்கு உன்னை சுகப்படுத்த விரும்புகிறார். He wants to heal you right now. ஒருவேளை ஆஸ்மாவினால் பல வருடங்களாய் நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாயோ? Perhaps you may be suffering from this asthma for many years. அந்த சுகர் கட்டி அதற்கு உன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதோ? That cancer is making you to be pained. அல்லது தொண்டையில் உனக்கு உண்டாயிருக்கிற அந்த வலி? Or otherwise are you having the pain in your throat? உன்னுடைய இருதயத்தில் உண்டாயிருக்கிறதான பிரச்சனைகள்? And you are having some problems in your heart. உன்னுடைய தலை எப்பொழுது பார்த்தாலும் நோவெடுத்துக் கொண்டே இருக்கிறது. And you are having some pain in your head always. உன்னுடைய கண் பார்வையை நீ படிப்படியாக இப்பொழுது இழந்து போய் கொண்டிருக்கிறாய். Step by step you are losing the sight in your eyes. மிகவும் கலக்கத்தோடு கூட நீ கடந்து வந்திருக்கிறாய். You have come to this place with a trembling heart. ஐயோ, அடுத்து எனக்கு என்ன சம்பவிக்க போகிறது? What the thing is going to happen? எனக்கு இவ்வளவு பிள்ளைகள் இருக்கிறார்களே. And I'm having my நான் children. இப்படி வியாதிப்பட்டவளாய் நான் இருக்கிறேன். I am having the sickness in my life. ஒருவேளை நான் சீக்கிரம் மரித்து போவேனோ? Perhaps I may be facing my death very soon. மகளே, கர்த்தர் உன்னை அழைக்கிறார். Daughter, the Lord is calling you. மகனே, கர்த்தர் உன்னை அழைக்கிறார். Son, the Lord is calling you. அவர் உனக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவர். For your sake he had been anointed. வியாதிகளை சுகமாக்கும்படியாய் எல்லா பலவீனங்களையும் வியாதிகளையும் சிலுவையில் அவர் சுமந்து தீர்த்து விட்டார். To heal your sickness, he had bore all your sickness upon the cross of Calvary. அவருடைய தழும்புகளால் குணமானோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. It had been written that because of his stripes we have been healed. கர்த்தர் அந்த வசனத்தை நிரூபிக்கும்படியாக நம்முடைய மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். Behold, to prove that verse, the Lord hath come down in our midst. வியாதிகள் எதுவாக இருந்தாலும் சரி, Whatever may be your sickness, நீ மாத்திரம் பர்திமேயுவைப் போல விசுவாசத்தோடு கூட எழும்பி வருவாயேயானால், if you rise up and walk with the faith like Bartimaeus, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று நீ சொல்வாயேயானால், if you cry like this, that Jesus, son of David, have mercy on me, பிசாசு உன்னை அதிரியப்படுத்த பிரயாசப்படுவான். and Satan will be trying to discourage you. எத்தனையோ முறை ஜெபித்து பார்த்தாகிவிட்டது. And you have cried and prayed many இதுவரை times, உனக்கு சுகம் கிடைக்கவில்லையே. and you have not get the healing. எப்படி உடனே இன்றைக்கு சுகம் கிடைத்து விடும் என்று உன்னோடு கூட பேசி உன்னை அதிரியப்படுத்துவான். He may be discouraging you how you are going to get the healing அவரை today. நோக்கி கூப்பிட முடியாதபடி உன்னை தடுப்பான். He will be stopping and hindering you to cry. பர்திமேயுவைப் போல நீ மிகவும் வைராக்கியமாக இருப்பாயாக. And you should have the zeal like Bartimaeus. அந்த தடைகள் உன்னை அமர்ந்திருக்க பண்ண வேண்டாம். That hindrances should not make you to அந்த தடைகளின் மத்தியில் விசுவாசத்தோடு கூட நீ எழும்புவாயாக. in the midst of all the hindrances, rise up and walk with the faith. எனக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவரே, And you have been anointed for myself. என்னுடைய வியாதிகள் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்து தீர்த்தவரே, Lord, you have bore all my sicknesses upon the cross of Calvary. தழும்புகளால் என்னை குணமாக்கும் ஆண்டவரே, Heal myself with your stripes, O Lord. வியாதியிலிருந்து எனக்கு ஒரு பரிபூரணமான விடுதலை தாரும் ஆண்டவரே. Lord, give me a good deliverance out of my sickness. இந்த இருமல் வியாதியிலிருந்து என்னை விடுதலையாக்கும் ஆண்டவரே. Deliver me out of this cough, O Lord. ஆஸ்மாவை முற்றிலுமாய் என்னை விட்டு நீக்கி போடும் ஆண்டவரே. Remove this asthma completely from me, O Lord. கேன்சரை என்னை விட்டு அகற்றி போடும் ஆண்டவரே. Lord, remove this cancer from me. கர்த்தாவே, நான் உம்மை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறேன். Lord, I am looking upon you. அன்றைக்கு பர்திமேயை செய்தது போல As Bartimaeus did on the day, விசுவாசத்தோடு உம்மை நோக்கி நான் கூப்பிட்டுக் கொண்டே இருக்கிறேன். I am crying unto you with that faith, O Lord. என் இருதயத்தின் அடி ஆழத்தில் இருந்து From the depth of my heart, என்னுடைய கதறல், என்னுடைய கூப்பாடு உம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. behold, my crying and things are coming unto you. ஆண்டவரே, எனக்கு இரங்கும். Lord, have mercy on என்னை me. சுகமாக்கும்படி அபிஷேகம் பண்ணப்பட்டவரே, Lord, you have been anointed to heal என்னை myself. சுகமாக்கும் ஆண்டவரே. Lord, heal me. இதோ கர்த்தர் உன்னை கூப்பிடுகிறார். Behold, the Lord is calling you.
சகோதரனே கர்த்தர் உன்னை கூப்பிடுகிறார். Brother, the Lord is calling you. சகோதரியே கர்த்தர் உன்னை எழும்பி வரும்படியாக சொல்லுகிறார். Sister, the Lord is calling you to rise up. இதோ விசுவாசத்தோடு எழும்பி அவருக்கு முன்பாக நீ வா. Behold, rise up and come with the faith. உன்னுடைய பார்வையை நீ பெற்றுக்கொள்வாயாக. And you shall receive your sight. கேன்சர் கட்டிகள் சுகமாகுவதாக. All your cancers and sickness are going to go. இதயத்தின் நோய்கள் எல்லாம் மாற்றப்படுவதாக, சுகமடைவதாக. All the problems of your heart is going to go now. உன்னுடைய கண்ணின் பார்வையை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவாராக. The Lord shall make your eyes to get the sight. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. There is nothing impossible with the Lord. அவர் நமக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டார். He had been anointed for us. நம்மை விடுதலையாக்கும்படியாக சுகத்தை தரும்படியாக நமக்காக அபிஷேகம் He பண்ணப்பட்டார். had been anointed for us to give the deliverance. ஒருவேளை குடும்பத்தில் தரித்திரம் இருக்கலாம். Perhaps poverty may be in your family. சரியான வேலை இல்ல. You are not having good job. ஐயா குடும்பத்தில் சரியாக சாப்பிட பிள்ளைகளுக்கு கொடுக்க ஒன்றும் இல்ல. Therefore you do not have anything to give to your family. பிள்ளைகள் உடுக்க சரியான வஸ்திரம் இல்ல. And you are not having good dresses. ஓ வாடகை வீட்டில் தான் தங்கி இருக்கிறோம். And you are staying in the tenant's house. அதுக்கு மாறி மாறி எடுத்து அங்க போகும்படியாக அந்த வீட்டுக்காரர்கள் எங்களை மாறி மாறி போகும்படியாக செய்கிறார்கள். And house owners are asking them to change the house. இது எங்களுக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. And this is a grieving thing for us. பார்த்தாலும் எங்களுக்கு தரித்திரமாக தான் இருக்கிறது. And wherever we go it is found as a poverty. வேலை செய்தாலும் கூட சம்பளம் ஒழுங்காக கிடைக்கிறது இல்ல. Even though we work we are not getting the salary. இதோ ஆண்டவர் இயேசு கடந்து வந்திருக்கிறார். Behold, Jesus the Lord had come down. அன்றைக்கு 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு 5000 புருஷரை அவர் போஷித்தார். That day with 5 loaves of bread and the 2 fishes he had fed about 5,000 men. இன்றைக்கு உன்னுடைய குடும்பத்தை பராமரிக்க போஷிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். Today he is able and he is having the power to feed your family. வாலிபனே உனக்கு ஒரு நல்ல வேலையை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். Young man, the Lord is able and powerful to give you a good job. சகோதரியே உனக்கும் கூட உன்னுடைய குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்படும்படியாய் கர்த்தர் வேலையை உனக்கு தர அவர் வல்லவராக இருக்கிறார். Sister, for you also the Lord is able to give a good job to satisfy your family's needs. உன்னுடைய கண்கள் அவரை மாத்திரம் நோக்கி பார்ப்பதாக. Your eyes should have to look upon him உன்னுடைய and தகுதிகளை நீ நோக்கி பாராதே. you should not look upon your worthiness. உன்னுடைய ஆண்டவரை நீ நோக்கி பார்ப்பாயாக. Look upon your Lord. அன்றைக்கு பர்திமேயு செய்தது போல. And on the day Bartimaeus did, எத்தனையோ பேர் அவனை அமர்ந்திருக்கும்படியாக அதட்டினாலும் கூட many people even though rebuked him to, விசுவாசத்தோடு கூட ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார். he cried unto the Lord with the whole faith. அவன் ஒரு விடுதலையை பெற்றுக்கொண்டான். He got a deliverance. அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். He was blessed. அன்றிலிருந்து அந்த பிச்சைக்கார தொழில், அந்த கேவலமான தொழில் அவனை விட்டு நீக்கப்பட்டது. From that day onwards he left the business of begging. இதோ ஆண்டவரை நோக்கி நீ கூப்பிடுவாயாக. Behold, cry unto the Lord. உன்னுடைய தரித்திர நிலவரத்தை ஆண்டவரிடத்தில் சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவாயாக. Cry unto the Lord saying your nature of poverty. அவர் உனக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவர். He had been anointed for your உன்னுடைய sake. தரித்திரத்தை நீக்கும்படியாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர். To remove your poverty he had been anointed. ஆண்டவர் சொல்லுகிறார், The Lord says, நான் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். the Lord says that I will make you the head and not the நான் tail. உன்னை கீழாக்காமல் நான் உன்னை மேலாக்குவேன் என்று கர்த்தர் The சொல்லுகிறார். Lord says that I will be lifting up you. கர்த்தருடைய வார்த்தைகள் சத்தியம். The word of God is true. விசுவாசத்தோடு கூட நாம் எழும்பி அவர் அன்றைக்கு வரும்போது, With the faith when we rise up and come unto him, பிசாசு அதைரியத்தின் வார்த்தைகளை பேசுவான். the Satan may be giving the சகோதரனே சகோதரி அதை நம்பாதே. brother sister do not believe that. கர்த்தருடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறார். The Lord hath come down to forgive your sins. கர்த்தருடைய வியாதிகளை சுகமாக்கும்படியாக கடந்து The வந்திருக்கிறார். Lord hath come down to heal your sickness. கர்த்தருடைய தரித்திரங்களை நீக்கும்படியாக கடந்து The வந்திருக்கிறார். Lord hath come down to remove your poverty. அவர் அதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவர். For that purpose he had been அவர் anointed. அதற்காக நியமிக்கப்பட்டவர், அதிகாரம் உடையவர். For that purpose he had been appointed and he had the பாவ power. மன்னிப்பை பெற்றுக்கொள்வாயாக. So receive the forgiveness. வியாதியிலிருந்து ஒரு சுகத்தை பெற்றுக்கொள்வாயாக. Receive a deliverance out of the sickness. குடும்பத்தில் இருக்கிற எல்லா தரித்திரம் நீக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுவாயாக. Be blessed out of all the poverties. கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடுவோமாக. And let us cry unto the அந்த Lord. மேசியாவை நோக்கி நாம் Let கூப்பிடுவோமாக. us cry unto the Messiah. அந்த தாவீதின் குமாரனை நோக்கி நாம் Let கூப்பிடுவோமாக. us cry unto the Son of David. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் கூப்பிடுவோமாக. Let us cry unto the Lord Jesus Christ. உன்னுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் சரி, Whatever may be your needs. அந்த தேவைகளுக்காக நீ ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவாயாக. For that needs let us cry upon the Lord. இதோ அவர் நம்முடைய மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். Behold, he hath come down in our midst. இதோ உன்னுடைய பக்கமாக அவர் கடந்து போய் கொண்டிருக்கிறார். Behold, he is passing by side. அமைதியாய் இருக்காதே. Do not keep silence. வாயை திறப்பாயாக. Open your mouth. நீ விரிவாய் உன்னுடைய வாயை திறப்பாயாக. Open your mouth, Lord. இதோ கர்த்தர் உன்னை தொடுகிறார். Behold, the Lord is touching you. கர்த்தருடைய பாவங்களை மன்னிக்கிறார். Behold, the Lord is forgiving your sins. இதோ உன்னுடைய வியாதிகள் உன்னை விட்டு நீக்கப்படுகிறது. Behold, your sickness is being removed. தரித்திரங்களை அவர் அகற்றுகிறார். Behold, he is removing அவரை them. நோக்கி கூப்பிடு. Cry upon himself. அவரை நோக்கி கூப்பிடு. Cry upon himself. இயேசுவை நோக்கி கூப்பிடு. Cry upon Jesus.
இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. அல்லேலூயா. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் Hallelujah. Oh Jesus. Amen. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் பிறர் பிறந்தோடா. இயேசுவின் நாமத்தில் இருக்கும் போது யார் நமக்கு எதிராக நிற்பாரே. ஹalleluya. இயேசு நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. இயேசுவின் நாமத்தில் இருக்கும் போது யார் நமக்கு எதிராக நிற்பாரே. இயேசு நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. இயேசு நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. Oh Jesus. இயேசு நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. இயேசு நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. இயேசு நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. இயேசு நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. Hallelujah. Hallelujah. ஜெயம் நமக்குண்டு. Hallelujah. இயேசு நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. 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 Hallelujah. 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 Amen. 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 Hallelujah. 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 Amen. 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 Tida, 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 tida. Hallelujah, 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 hallelujah.
இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் வீதி புறங்கூடும். இயேசுவின் நாமத்தில் நிற்கும் போது நான் எமக்கு எதிராய் நிற்காதே. இயேசு இயேசு நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. Let us all stand up. எல்லாரும் எழுப்பி நிற்போம். எல்லாரும் எழுப்பி நில்லுங்க. எல்லாரும் எழுப்பி நிற்போம். தயவுசெய்து எல்லாரும் எழுப்பி நிற்போம். Hallelujah. கேட்கும்போது யார் நமக்கு எதிராய் நிற்பானே. இயேசு இயேசு நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. இயேசுவின் நாமத்தில் ஓ இயேசுவின் நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் வீதி புறங்கூடும். இயேசுவின் நாமத்தில் நிற்கும் போது நான் எமக்கு எதிராய் நிற்காதே. இயேசு இயேசு நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. Oh, hallelujah. இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் Amen, amen, amen. இயேசுவின் நாமத்தில் நிற்கும் போது யார் நமக்கு எதிராய் நிற்காதே. இயேசு இயேசு நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. Hallelujah. இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் Amen. வீதி புறங்கூடும். இயேசுவின் நாமத்தில் நிற்கும் போது நான் எமக்கு எதிராய் நிற்பானே. இயேசு இயேசு நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. இயேசுவின் நாமத்தில் Amen. இயேசுவின் நாமத்தில் Amen. ஜெயம் நமக்குண்டு. Hallelujah. இயேசுவின் நாமத்தில் Amen. இயேசுவின் நாமத்தில் Amen. வீதி புறங்கூடும். இயேசுவின் நாமத்தில் நிற்கும் போது யார் நமக்கு எதிராய் நிற்பானே. இயேசு இயேசு நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் வீதி புறங்கூடும். இயேசுவின் நாமத்தில் நிற்கும் போது நான் நமக்கு எதிராய் நிற்பானே. இயேசு இயேசு நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் தேவை புறங்கூடும். இயேசுவின் நாமத்தில் நிற்கும் போது யார் நமக்கு எதிராய் நிற்பானே. இயேசு இயேசு நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. இயேசுவின் நாமத்தில் நிற்கும் போது யார் நமக்கு எதிராய் நிற்பானே. இயேசு இயேசு நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. இயேசுவின் நாமத்தில் நிற்கும் போது யார் நமக்கு எதிராய் நிற்பானே. இயேசு இயேசு நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. இயேசுவின் நாமத்தில் நிற்கும் போது யார் நமக்கு எதிராய் நிற்பானே. இயேசு இயேசு நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. 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 இயேசு இயேசு நாமத்தில்
Hallelujah. Hallelujah, 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 hallelujah. യേശുനാമത്തിലെ ജയം നമുക്കുണ്ട്. 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 Amen. Tonight, our Jesus, the one who has been anointed to open our eyes, he is in our midst. நம்முடைய கண்களை திறக்கும்படியாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த இரவு நம்முடைய மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார். Oh, the son of David, the Messiah, is in our midst tonight. மேசியாவாகிய தாவீதின் குமாரன் இயேசு நம்முடைய மத்தியில் இருக்கிறார். On the cross of Calvary, he finished everything for us. கல்வாரி சிலுவையின் மேல் நமக்காக யாவற்றையும் செய்து முடித்தார். Whatever your need be tonight, இந்த ராத்திரி உன்னுடைய தேவை என்னவா இருந்தாலும் சரி, you could be blind because of your sinful life. உன்னுடைய பாவ ஜீவிதத்தினால் நீ குருடா இருந்தாலும் சரி, You could be blind because of your hypocritical life. உன்னுடைய மாயமான ஜீவிதத்தினால் நீ குருடனா இருந்தாலும் சரி, You could be blind because of your unfruitfulness. கனி கொடுக்க முடியாத ஒரு ஜீவிதத்தினால் நீ குருடனா இருந்தாலும் சரி, The Lord is here to open your eyes. இதோ உன் கண்களை திறக்கும்படியாய் தேவன் நம்முடைய மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார். If you open your mouth and call upon his name, நீ உன் வாயை திறந்து அவருடைய நாமத்தை நோக்கி நீ கூப்பிடுவாய் என்றால், the more you open your mouth, the more he will be able to touch you. எவ்வளவு அதிகமாய் உன் வாயை திறந்து கூப்பிடுகிறாயோ, உன் வாயை திறந்து கூப்பிடுகிறாயோ, அந்த மட்டும் உன்னை அவர் தொடுவார். Hallelujah. 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 Nothing is impossible by him. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. Whatever your need be, உன்னுடைய தேவை என்னவா இருந்தாலும் சரி, it could be material or it could be spiritual. ஒருவேளை பொருளாதார தேவையா இருந்தாலும் அல்லாவிட்டால் ஆவிக்குரிய தேவையா இருந்தாலும் சரி, It could be healing from your sickness. ஒருவேளை உன் வியாதியிலிருந்து நீ சுகத்துக்காய் வந்திருந்தாலும் சரி, It could be the deliverance from the power of witchcraft.
பில்லி சுனி கட்டிலிருந்து நீ விடுதலைக்காக இந்த இடத்தில் வந்திருந்தாலும் சரி, don't be ashamed to open your mouth and call upon Jesus. உன் வாயை திறந்து இயேசுவே என்று கூப்பிடும்படியாய் நீ ஒருபோதும் வெட்கப்படாதே. Don't be afraid to call upon the name of Jesus. இயேசுவின் நாமத்தை கூப்பிடு, ஒருபோதும் வெட்கப்படாதே. Da 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 da. Da 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 da. Da 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 da. Da 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 da. Da 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 da. Da 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 da. That blind man, Bartimaeus, he opened his mouth wide and called Jesus, the son of David. பர்த்திமேயு என்ற குருடன் தன் வாயை விரிவாக திறந்து தாவீதின் குமாரனாகிய இயேசுவை அவர் நோக்கி கூப்பிட்டான். His circumstance was not favorable to him. சூழ்நிலைகள் அவனுக்கு அனுகூலமாக இருக்கவில்லை. People around him rebuked him, saying, "Shut up your mouth." சுற்றிருக்க ஜனங்கள் அவனுடன் சொன்னார்கள், உன் வாயை மூடி என்று அதட்டினார்கள். Your voice is not going to be heard now. உன்னுடைய சத்தம் இப்ப கேட்கவே படாது. But the more he was asked to stop his crying, the more he lifted up his voice. எவ்வளவு அதிகமாய் அவனை நிறுத்தும்படியா சொன்னார்களோ அவ்வளவு அதிகமாய் சத்தமாய் அவன் கூக்குரலிடுகிறான். Dear child of God, பிரிய தேவனுடைய பிள்ளையே, don't look at the surroundings now. இப்போது உன் சுற்றுப்புறத்தை சூழ்நிலை நோக்கி பார்க்காதே. Don't look at the people, those who are around you. உன்னை சுற்றிருக்குதான் ஜனங்களை நோக்கி பார்க்காதே. Don't look at the situations in you are now. நீ இப்போது இருக்கிற சந்தர்ப்பத்தை சூழ்நிலை நோக்கி பார்க்காதே. You need the help of Jesus. உனக்கு இயேசுவின் ஒத்தாசை தேவை. You need the healing of your body. உனக்கு சரீரத்தில் சுகம் தேவை. You need deliverance from the power of darkness. அந்தகாரத்து வலவிருந்து உனக்கு இன்று விடுதலை தேவை. Open your mouth wide. வாயை விரிவாக திற. Don't be ashamed. வெட்கப்படாதே. Don't be afraid. பயப்படாதே. Open your mouth wide. விரிவாக உன் வாயை திற. Call upon the name of Jesus. இயேசுவை நோக்கி கூப்பிடு. Da 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 da. Da 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 da. La bakala 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 bakatula balia tia shala balia. Oh, da 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 da. Amen. 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 The devil, he doesn't want you to open your mouth. நீ உன் வாயை திறப்பதற்கு அது பிசாசுக்கு இஷ்டமில்லை. He knows that if you open your mouth and call upon the name of Jesus, his power will be paralyzed. அவனுக்கு தெரியும் நீ உன் வாயை திறந்து இயேசுவின் நாமத்தை கூப்பிடுவா என்றால் அவருடைய வல்லமை ஒன்றுமில்லாம போகும். That is why he doesn't allow you to open your mouth. ஆகவேதான் அவனுடைய வாயை திறக்க விடவே மாட்டான். Dear child of God, பிரிய தேவனுடைய பிள்ளையே, you are a needy person. நீ தேவையோடு வந்திருக்கிற மனுஷன். You need a deliverance. உனக்கு விடுதலை தேவை. Your inner eyes need to be opened.
உள்ளான கண்கள் உனக்கு திறக்கப்படத்தான் வேண்டும். You need a healing in your body. உன் சரீரத்தில் உனக்கு சுகம் தேவை. You need a deliverance in your family. உன்னுடைய குடும்பத்தில் உனக்கு விடுதலை தேவை. You open your mouth. வாயை திற. Call upon the name of Jesus. இயேசுவை நோக்கி கூப்பிடு. Tonight, இந்த ராத்திரியில் Lord is moving in our midst. பிரபத்தில் தேவன் அசைவாடி கொண்டிருக்கிறார். Lord is moving in our பிரபத்தில் midst. கர்த்தர் அசைவாடி கொண்டிருக்கிறார். Lord is moving in our பிரபத்தில் கர்த்தர் midst. அசைவாடி கொண்டிருக்கிறார். Ola bakala 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 bakatula baliya. Tilo 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 tilo. Amen. 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 Tilo 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 tilo. Hallelujah. 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 Amen. Amen. Da 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 da. இயேசுப்பா என்று நான் அழைத்தார் பாசத்தால் என்னை அரவணைப்பார். இயேசுப்பா என்று நான் அழைத்தார் பாசத்தால் என்னை அரவணைப்பார். வீட்டிலங்கள் கடந்து போகும் வரை சேற்றிகளின் நிழலில் வந்தடைவீர். வீட்டிலங்கள் கடந்து போகும் வரை அவர் சேற்றிகளின் நிழலில் வந்தடைவீர். இயேசுப்பா என்று நான் அழைத்தார் பாசத்தால் என்னை அரவணைப்பார். இயேசுப்பா என்று நான் அழைத்தார் பாசத்தால் என்னை அரவணைப்பார். விக்கிரங்கள் கடந்து போகும் வரை அவர் சேற்றிகளின் நிழலில் வந்தடைவீர். விக்கிரங்கள் கடந்து போகும் வரை அவர் சேற்றிகளின் நிழலில் வந்தடைவீர். இயேசுப்பா என்று நான் அழைத்தார் பாசத்தால் என்னை அரவணைப்பார். இயேசுப்பா என்று நான் Oh, அழைத்தார் Jesus. பாசத்தால் என்னை அரவணைப்பார். விக்கிரங்கள் கடந்து போகும் வரை அவர் சேற்றிகளின் நிழலில் வந்தடைவீர். விக்கிரங்கள் கடந்து போகும் வரை அவர் சேற்றிகளின் நிழலில் வந்தடைவீர். இயேசுப்பா என்று நான் அழைத்தார் Amen. பாசத்தால் என்னை அரவணைப்பார். இயேசுப்பா என்று நான் அழைத்தார் Amen. பாசத்தால் என்னை அரவணைப்பார். இயேசுப்பா என்று Hallelujah. நான் அழைத்தார் பாசத்தால் என்னை அரவணைப்பார். இயேசுப்பா என்று 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 நான்
பாசத்தால் என்னை அரவணைப்பா இயேசுப்பா என்று நான் அழைத்தா 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 பாசத்தால் என்னை அழைப்பா இயேசுப்பா என்று நான் அழைத்தா பாசத்தால் என்னை அரவணைப்பா இயேசுப்பா என்று நான் அழைத்தா பாசத்தால் என்னை அரவணைப்பா சுடமரக்க சுடமர மகரிகடடா ஷமர மகரிகடடா கஷ்மர மகரிகடடா சுடமர மகரிகடடா ஷமர மகரிகடடா. Yes, dear child of God, the Lord has heard your cry. ஆம் தேவனுடைய பிள்ளையே, தேவன் உங்க ஜெபத்தை கூக்குரலை கேட்டிருக்கிறார். The Lord has seen your tears. தேவன் உன்னுடைய கண்ணீரை கண்டிருக்கிறார். The Lord has visited you tonight. கர்த்தர் இந்த ராத்திரி வேளையில் உன்னை அவர் சந்தித்திருக்கிறார். He has set you free by His power. அவருடைய வல்லமையினால் உன்னை விடுதலையாக்கி இருக்கிறார். You have been healed. நீ சுகமானாய். You have been healed. நீ சுகமானாய். You have been delivered. நீ விடுதலையாக்கப்பட்டாய். For all the blessings God gave us in this meeting, in the first evening service of our convention, shall we praise God for? கன்வென்ஷனுடைய முதலாம் நாள் சாயங்கால கூட்டத்தில் கர்த்தர் நமக்கு தந்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காய் நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. Hallelujah. 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 For all the precious word of God which came to the heart of each and every one, shall we praise God. நம்முடைய இதயத்துக்கு வந்த ஒவ்வொருவருடைய இதயத்துக்கு வந்ததான வெளியேறப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord. 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 The Lord may enable everyone to live with the wide opened eyes in this world, shall we praise God for. கண்கள் திறக்கப்பட்ட ஒரு திறந்த ஜீவியத்தோடு கூட இந்த உலகத்தில் நாம் ஜீவிக்க எல்லாருக்கும் கர்த்தர் உதவி செய்யும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Hallelujah. 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 Shall we pray? நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அருமையான பிதாவே, நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய கன்வென்ஷனின் இந்த முதல் நாளிலே, முதல் கூட்டத்திலே கர்த்தர் எங்கள் மத்தியிலே மகிமையின் தேவனாக இறங்கி வந்ததற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை பாடி துதிக்க கிருபை தந்ததற்காக ஸ்தோத்திரம். திருவசனங்களின் மூலமாக எங்கள் ஒவ்வொருவரோடு நீர் இறைப்பட்டதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அந்த பர்த்திமேயு கூக்குரலை கேட்ட தேவன், அவருடைய கண்களை திறந்த தேவன், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக எங்கள் மத்தியில் நீர் இறங்கி வந்து எங்களையும் சந்தித்துக் கொண்டிருப்பதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய பாவமும் எங்களுடைய மாயமான வாழ்க்கையும் கனியற்ற வாழ்க்கையும் எங்களுடைய மனக்கண்களுக்கு குருட்டாட்டம் உண்டாக்கினது. ஆனாலும் பர்த்திமேயுக்கு இரக்கம் பாராட்டின இயேசு, பர்த்திமேயுடைய கூக்குரலை கேட்ட இயேசு எங்களுக்கும் இரக்கம் உள்ளவராக இருக்கிறபடினாலும் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களுடைய மேசியாவாக இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். அபிஷேகம் பண்ணப்பட்டவராக எங்கள் மத்தியிலே வந்து இறங்கினதுக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய பாவங்களை மன்னிக்கிற இயேசுவாக, எங்களுடைய வியாதிகளை குணமாக்குற இயேசுவாக, எங்களுடைய சாபங்களையும் பொருளாதார தரித்திரத்தையும் மாற்றுகிற இயேசுவாக எங்கள் மத்தியில் இறங்கி வந்து எங்களை விடுவித்து
எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் கண்கள் திறக்கப்பட்டவராக, கண்கள் பிரகாசம் அடைந்தவர்களாக ஜீவிக்க இன்று இந்த சுவிசேஷத்தை கேட்டு ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்வீராக. உம்முடைய கிருபையின் வார்த்தையினால் எங்களை சந்தித்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த கிருபையின் வார்த்தைகள் எங்களுக்குள்ளே பக்தி விருத்தி உண்டு பண்ணவும், பரிசுத்தமாக்கப்பட்டவர்களோடு கூட அந்த நித்திய சுதந்திரத்துக்கு பங்காளிகளாக காணப்பட ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. Gracious and loving Father, we bless thee and thank thee, Lord, for your glorious presence in our midst to bless thy people tonight, O God. Thank you for every blessing, every goodness you showered upon our life, O God, tonight. Thank you for the precious things you have spoken with thy people. Help us, O God, to live a life eyes opened in this world, so that we will be able to enter into the eternal inheritance which you have in store for us, O God. Thank you for the work of salvation. Thank you for the work of deliverance. Thank you for the work of healing tonight, O God. We give all the glory and honor unto thee. In Jesus' name we ask thee, Father. Amen. நமது கர்த்தராகிய கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மகிமையிலே காணப்படுவதை நம்மோடு இருப்பதாக. Hallelujah. 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 Hallelujah.